शुरुआत से लेकर अंत तक तू अगुवाई कर। और प्रभु यीशु हमारे पासवान को वचनों से भर प्रभु, तेरे अनुग्रह से भर प्रभु, तेरे आत्मा के तलवार से प्रभु यीशु मसीह वचन के द्वारा हमें प्रभु यीशु हमसे बात कर। प्रभु यीशु एकमात्र सच्चा खुदाबंद है। ए प्रभु यीशु, जो प्रभु यीशु मसीह तेरे नाम से जो आज जो कलीसिया में आ रहे हैं उनको ले आ प्रभु यीशु मसीह, तो अगुवाई कर। और प्रभु यीशु मसीह उनको आगे पीछे दाएं बाएं घेरे रख। प्रभु यीशु तू ही एकमात्र सच्चा खुदाबंद है। आज के दिन को तेरे हाथों में, पवित्र दिन को तेरे हाथों में सौंपता हूँ खुदाबंद। तू उनको आने वाले हर एक परिवार को आशीष कर, हर एक सदस्य को आशीष कर। प्रभु यीशु मसीह जो अब तक नहीं आ पाए उन्हें भी लेकर आ तेरे समूह में। प्रभु यीशु मसीह तू ही आज के दिन की प्रार्थना के अगुवाई कर और आशीष कर। प्रभु यीशु तेरे नाम की महिमा करते हैं। दयावंत खुदा तेरी जय जय हो। धन्यवाद प्रभु यीशु, तेरे नाम से मांगता हूँ, आमेन। பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். முதலாவது ஒரு தமிழ் பாடலை பாடலாம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். 516வது பாடல், சாங் நம்பர் 511. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்றும் என்றும் நடத்தினீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே.
எல்லோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்லோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எலோகிமும் நீங்க தாங்க, உம்முள்ள தேவனாக என்னை பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவனே என்றும் என்றும் பாடுவீங்க. எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவன் எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவனே என்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். அல்லேலூயா.
இன்னொரு ஹிந்தி பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். மே காவும் ஹல்லேலூயா. இந்த புதிய பாடலை கூட நம்ம சேர்ந்து பாடலாம். ப்ரொஜெக்டரில் போடப்படும். சேர்ந்து பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மே காவும் ஹல்லேலூயா. मैं गाऊं हालेलुया मेरे शत्रुओं के बीच में. मैं गाऊं हालेलुया अविश्वास के सामने. मैं गाऊं हालेलुया ये धुन मेरा हथियार है. मैं गाऊं हालेलुया स्वर्ग मेरे लिए लड़े. मैं गाऊं हालेलुया मेरे शत्रुओं के बीच में. मैं गाऊं हालेलुया विश्वास के सामने. मैं गाऊं हालेलुया ये धुन मेरा हथियार है. मैं गाऊं हालेलुया स्वर्ग मेरे लिए लड़े. गाऊंगा मैं तूफानों के बीच ऊंचा और ऊंचा तेरे महिमा के गीत. थामों के ले से जागी उम्मीद. मृत्यु है हारी जिंदा है मसीह. गाऊंगा मैं तूफानों के बीच ऊंचा और ऊंचा तेरी महिमा के गीत. नामुमकिन में से जागी उम्मीद. मृत्यु है हारी जिंदा है मसीह. गाऊं हालेलुया अपनी पूरी जान से. मैं गाऊं हालेलुया अंधकार को देखे मांगते. मैं गाऊं हालेलुया रहस्य जब घेरे मुझे. मैं गाऊं हालेलुया डर का हक नहीं मुझ में. गाऊंगा मैं तूफानों के बीच ऊंचा और ऊंचा तेरी महिमा के गीत. नामुमकिन में से जागी उम्मीद. मृत्यु है हारी जिंदा है मसीह. गाऊंगा मैं तूफानों के बीच ऊंचा और ऊंचा तेरी महिमा के गीत. नामुमकिन में से जागी उम्मीद. मृत्यु है हारी जिंदा है मसीह. मैं गाऊं हालेलुया मेरे शत्रुओं के बीच में. मैं गाऊं हालेलुया
இன்னொரு ஹிந்தி பாடலை கூட சேர்த்து பாடலாம். யெகோவா சர்வாஹா மேரா என்ற பாடல், ஹிந்தி பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பாடல். சேர்ந்து பாடும்படியாக கேட்டு 17வது பாடல், சாங் நம்பர் 17 हिंदी पाठ पुस्तक सॉन्ग नंबर 17 यहोवा चरवाहा। यहोवा चरवाहा मेरा, कोई गति मुझे नहीं है, हरी चराइयों में मुझे से चलाता वो है। यहोवा चरवाहा मेरा, कोई गति मुझे नहीं है, हरी चराइयों में मुझे से चलाता वो है। मृत्यु के अंधकार से मैं जो जाता था, प्रभु यीशु करुणा से तसल्ली मुझे दी है। मृत्यु के अंधकार से मैं जो जाता था, प्रभु यीशु करुणा से तसल्ली मुझे दी है। यहोवा चरवाहा मेरा, कोई गति मुझे नहीं है, हरी चराइयों में मुझे से चलाता वो है। शत्रुओं के सामने मेज को बिछाता है, प्रभु ने जो दया की, हर मेरा मगन है। शत्रुओं के सामने मेज को बिछाता है, प्रभु ने जो दया की, हर मेरा मगन है। यहोवा चरवाहा मेरा, कोई गति मुझे नहीं है, हरी चराइयों में मुझे से चलाता वो है। सिर पर वो तेल वाला है, अभिषेक मुझे किया है। दिल मेरा भर गया है, और मैं पी रहा है। सिर पर वो तेल वाला है, अभिषेक मुझे किया है। दिल मेरा भर गया है, और मैं पी रहा है। यहोवा चरवाहा मेरा, कोई गति मुझे नहीं है, हरी चराइयों में मुझे से चलाता वो है। यहोवा चरवाहा मेरा, कोई गति मुझे नहीं है, हरी चराइयों में मुझे से चलाता वो है। सर्वदा प्रभु घर में
இன்னொரு தமிழ் பாடலை கூட பாடி ஆராதிக்கலாம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்ற பாடலை கூட பாடி ஆராதனைக்குள்ளே கடந்து செல்லாம். உற்சாகமாய் சேர்ந்து பாடுங்க. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. நம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே
ஆராதனா 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 मन से तेरी आराधना, मन से तेरी आराधना, आराधना 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 प्रेम करूंगा प्यारे यीशु, आराधना करता रहूंगा, प्रेम करूंगा प्यारे यीशु, आराधना करता रहूंगा, पूरे मन से तेरी आराधना, पूरे हृदय से तेरी आराधना, आराधना 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 ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே அப்பா நீ நல்லவராக இருக்கிறீங்க, ஆண்டவரே சர்வசேனாதிபதியாக இருக்கிறீங்களா ஆண்டவரே, நீ ராஜரீகம் பண்ணுகிறவராக இருக்கிறீங்களா ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நீர் பெரியவராக இருக்கிறீங்க ஆண்டவரே, ஆண்டவரே நீ துதிக்கும் மத்தியில வாசம் செய்கிறவராக இருக்கிறீங்களா ஆண்டவரே, எல்லாம் கொஞ்ச நேரம் கூட எழுந்து நின்று ஆண்டவருக்கு சமூகத்தில் அவரை நோக்கி பார்க்கலாமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாரும் அங்கே இங்கேயும் பார்க்க வேண்டாம், நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உள்ளத்தை திறந்து வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது பாடின பாடல் வண்ணமாக அல்லேலூயா அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்க பாடுகிற வண்ணமாய் அல்ல ஆண்டவரே, அதன்படி நாங்க நடக்கிற வண்ணமாய் கர்த்தரைங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எல்லாரும் துதிங்க 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 துதிங்க, யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். நம்ம ராஜாதி ராஜாவை துதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. 7 குத்துவிளக்கின் மத்தியில உலாவுகிறவராய் கூட இருக்கிறீங்களா ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே நீ பரிசுத்த கூட்டத்தில் வந்து அசைவாடுகிறவராய் கூட இருக்கிறீங்களா ஆண்டவரே, ஆண்டவரே நீ சுத்த ஜோதியாய் கூட இருக்கிறீங்களா ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு குற்றமும் அறியாதவராய் கூட இருக்கிறீங்களா ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம், உங்க வாய்களை திறங்க திறங்க திறங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தை யாரும் அசட்டை பண்ணாதீங்க. ஓ கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ கூப்பிடுகிற யாவருக்கும் மிக சமீபமா இருக்கிற தேவனா இருக்கிறீங்க ஐயா. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். ஓ வாய்களை திறந்து துதிங்க 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 துதிங்க. ஓ துதிக்கும் போது எரிகோ கோட்டை விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஓ துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ துதிக்கும் தாவீதுக்கு கொஞ்சமும் பயமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஓ ராபா சந்தல ரபா சந்து நித்தல ரபா. ஓ ராபா ரகல ரபா ராது ரகல ரபா. ஓ ராபா ரகல ரபா பாரகல ரபா. ஓ
லாலா ராக்கா லாராபா பாராதா ராக்கா லாராபா. ஓ நீர் எலியாவின் தேவன் ஆண்டவர, ஆண்டவரே நீர் எலிஷாவின் தேவன் ஆண்டவர, நீர் என் தகப்பனின் தேவன் ஆண்டவர, ஆண்டவரே நீர் என் முற்பிதாக்களின் தேவனா இருக்கிறீங்களா ஆண்டவர, நீர் எங்களுக்கு ஆதியும் அந்தமானவரா இருக்கிறீங்களே. ஓ ராபா ராக்கா லாராபா சந்தல ரபா. ஓ ராபா ராக்கா லாராபா ரா ராபா ரா. ஓ ராபா ராக்கா லாரபு ராக்கா லாரபா. உன் வாயை விரிவாய் தர, அது நான் நன்மையினால நிரப்புவேன் என்று சொன்னாரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. துதிங்க 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 துதிங்க. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ராபா ராக்கா லாராபா. ஓ சந்தல ரபா ராக்கா லாரபா. ஓ ராபா ராக்கா லாராபா ராக்கா லாரபா. துதிங்க துதிங்க துதிங்க. ஆண்டவரே உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்க பாட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களுடைய சேனாதிபதியாய் இருக்கிறீங்களா ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே ஆதியும் அந்தமானவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவாய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரே துதிங்க 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 துதிங்க. ஓ மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே உம்முடைய ஆவியை ஊற்றுங்க, உம்முடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. உன்னதத்தின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வல்லமையின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஓ தாகமாய் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. நீங்க தாகத்தோடு கூட கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் கூட இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வாய்களை திறந்து துதிங்க 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 துதிங்க. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்ல சமாரியனா இருக்கிறீங்களா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்ல ஒரு தேற்றவாளனா இருக்கிறீங்களா ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பத்தின் ஆவியானவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே, எங்களுடைய நங்கூரமானவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ ராபா ராக்கல ரபா சந்தல ரபா. ஓ ராபா ராக்கல ரபா ராக்கல ரபா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ ராபா ராக்கல ரபா பாரபா பாரபா பாபா. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை துதிங்க துதிங்க துதிங்க. யாரும் மௌனமா இருக்காதீங்க. இங்கேயும் அங்கேயும் பார்க்க வேண்டாம். நம்ம கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறோம், அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவருடைய பிரசன்னத்தை உணர வந்திருக்கிறோம். ஏதோ தானமோ என்ற இந்த இடத்துக்கு நம்ம வரல. கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிற ஒரு நோக்கம் உண்டு, கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிற ஒரு முகாந்தரம் உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓ நீர் சேனைகளின் தேவனாய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே நல்ல ஆண்டவரே சிருஷ்டிக்கு எஜமானனா இருக்கிறீங்களா ஆண்டவரே, நீர் எங்களுடைய பரம வைத்தியராக இருக்கிறீங்களா ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எங்களுடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறீங்களா ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே, எங்களுக்காக யுத்தங்களை செய்கிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே, எங்களுக்காக வழக்காடுகிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. உம்முடைய அக்கினி பற்றி எரியட்டும் ஆண்டவரே, உம்முடைய அக்கினி பற்றி எரியட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே உம்முடைய கிளாசத்தின் ஆண்டவரே, ஆண்டவரே தண்ணீரால் எங்களை நிரப்புங்க 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 ஆண்டவரே. ஆண்டவரே நீ சாலமோன் மண்டபத்தை உம்முடைய தொங்கல்களினால நிரப்பினது போல ஆண்டவரே, ஆண்டவரே பாமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ சந்தல ரபா சந்து நிந்தல ரபா. ஓ ராபா ராக்கல ரபா ராக்கல ரபா. ஓ ராபா ராலா ராபா ராக்கல ரபா. ஓ துதிங்க 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 துதிங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உன் வாயை விரிவாய் தர, அதை நான் நன்மையினால நிரப்புவேன் என்று சொன்னாரே. உங்க வாய்களை திறங்க திறங்க திறங்க. ஓ ராபா பாபா ராபா ராபா ராபா. ஓ ஷாலா ராபா லாலா ராபா பாபா பாபா பாபா. ஓ ராபா லாக்கா லாராக்கா லாரா பாபா. ஓ நீ நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க. ஓ உம்முடைய மகிமையினால நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆசாரிகள் உம்முடைய சமூகத்தில் நிற்க கூடாமல் போனது ஆண்டவரே, அப்போதெல்லாம் உம்முடைய வல்லமை அவர்களை பற்றி எரிந்தது ஆண்டவரே. இந்த காலவேளையில் உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க, உம்முடைய அனுகிரகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. ஓ தாகமாய் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, நாங்க தாகத்தோடு கூட காத்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஏங்குகிறோம் ஆண்டவரே, உம்முடைய வல்லமைக்காய் ஏங்குகிறோம். ஓ ராபா பாரா பாரா காலா ராபா. வாய்களை திறந்து துதிங்க துதிங்க துதிங்க. யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். இது மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல, தேவனை தேடுகிற காலம், தேவனை துதிக்கிற காலமாக இருக்கிறது. ஓ ராபா ராபா ராபா. ஓ சந்தல ரபா ராக்கல ரபா. ஓ ராபா ராக்கல ரபா லாக்கல ரபா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும்,
அன்பினால் என்று அலங்கரியோ, அன்பினால் என்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியோ, அன்பினால் என்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை, சாத்தானின் சகல தந்திரங்களை தெரிய வாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தெரிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியோ, அன்பினால் என்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லுன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. சொல்லுன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் அலங்கரியோ, அன்பினால் அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு
நடத்துங்க ஆண்டவரே. அடியோரை ஆட்கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. அன்பினால் எங்களை அலங்கரிங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை கழுவுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய ஈசோப்பினால் எங்களை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தரை துதிங்க துதிங்க துதிங்க. அப்பாவை துதிக்கிறோம், அப்பாவை துதிக்கிறோம், அப்பாவை துதிக்கிறோம், அப்பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் உமக்கு ஆண்டவரே. ஆண்டவரே புத்திர சுவிகாரத்தின் ஆவியோடையவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஓ ரபா ரகல ரபா சந்தல ரபா. ஆண்டவரே நீர் ராஜரீகம் பண்ணுகிறவரா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஓ உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். கர்த்தரை துதிங்க 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 துதிங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை வானாக்காமல் தலையாக்குகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களை கீழாக்காமல் மேலாக்குகிற தேவம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களோட பேசுகிற தெய்வமாய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. எங்கள் மத்தியில வாசம் செய்கிறவராய் கூட இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க துதிக்கும் போது நாற்காலியை போடுகிறவராய் கூட இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே யெகோவா ஷம்மாவாய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. யெகோவா ராஃபாவாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. யெகோவா ரபூனியா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே எல் சடாவாய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. எல் ரோகியாய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. எங்களை காண்கிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை காக்கிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஒரு மனுஷன் காண்கிற வண்ணமாய் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே உள்ளம் திரைகளை ஆராய்ந்து அறிகிறவராய் கூட இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஐயா உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை துதிங்க துதிங்க துதிங்க. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம், அங்கே இங்கே பார்க்க வேண்டாம். நம்ம ராஜாதி ராஜாவை துதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். அப்பா நீர் பெரியவர் 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 ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மரணத்தை வென்றவர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பாதாளத்தை இறங்கி ஆண்டவரே பரிசுத்தவான்களை விடுவித்தவராய் கூட இருக்கிறீங்களா ஐயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்பாமை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அல்லேலூயா. ஓ ரபா ரகல ரபா சந்தல ரபா. அப்பாமை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். கர்த்தரை துதிங்க 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 துதிங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே நாங்க தாகத்தோடு கூட காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல தாகத்தோடு கூட ஏங்குகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் வற்றாத நீருற்றாய் இருப்பாய் என்று சொல்லி இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க. இந்த கால வேளையில உம்முடைய பரிசுத்தத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு உகந்த ஒரு பாத்திரமா எங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லி எல்லாம் துதிங்க 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 துதிங்க. உம்மையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். உம்மையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் நிறைவாக விற்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் நிறைவாக உரைக்க வேண்டுமே. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன்.
நல்லா துதிங்க துதிங்க துதிங்க. அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவ சமூகத்தபடி அர்ப்பணிப்போம். ஹalleluya. இந்த காலை வேளையில இந்த புதிய மாதத்தில் ஆண்டு கொண்டு வந்த கிருபைக்கு நினைத்து நன்றி சொல்லி எல்லாம் ஒப்பு கொடுப்போம். ஹalleluya. ஒப்பு கொடுத்து ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் நம்ம நாமத்தை மகிமைப்படுத்த நம்மளோடு பேசும்படியாக நம்ம செவிகளை விருத்தசேதனம் பண்ணும்படியாக எண்ணங்களை விருத்தசேதனம் பண்ணும்படியாக எண்ணங்களை சிறையாக்கி இயேசுவின் சிந்தையா மாறும்படியாக எல்லா தேவசமாக அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கப்படும் இந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டுடைய வார்த்தை இந்த மாதத்துடைய வார்த்தைகளும் கொடுத்து மேன்மைப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஒரு உற்சாகம் பண்ணுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Glory Jesus. நன்றி அப்பா. இந்த நாளை காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் ஒரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். மட்டும் கர்த்தாவே எங்களோடு இருந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. உன்னோட கிருபையும் வல்லமையும் கர்த்தாவே ஒரு பிள்ளைங்க மேலேயும் ரத்தத்தை தெளித்து இந்த நாளில் சுத்தப்படுத்த நீ கிருபை செய்வேன். நன்றி அப்பா. உன் கிருபை வல்லமை இந்த வசனத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நல்ல அப்பத்தை தண்ணியை போல கர்த்தாவே எங்களுக்கு நீ கொடுத்து பலப்படுத்த போற கிருபைகளுக்காக நன்றி கர்த்தாவே. சோத்திரம். மீதி பொழுதை உன் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீயே பொறுப்படுத்தி வழி நடத்த வேண்டும் கர்த்தாவே. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்லபடியாய் அதுகளை எழுதி நல்ல மதிப்பெண் வாங்க கிருபை செய்ய வேண்டும் அப்பா. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நாம எல்லா கோரஸா போயிட்டீங்க. வசனம் சொல்ல பிள்ளைங்க வசனம் சொல்லுவாங்க. John chapter 3 verse 16. For God so loved the world, for he begotten his only Son, so that he who believes in him should not perish but have everlasting life. ए मेरे पुत्र मेरे पिता की शिक्षा पालन कर और समझ पाने के लिए प्राप्त कर. नीति वचन 4:1. नीति वचन 18:1 और 2. जो कोई अपना आप को दूसरों से अलग करता है वो अपनी लालसा पूरा करना चाहता है. जो कोई अपना आप को दूसरों से अलग करता है वो अपनी लालसा पूरा करना चाहता है. सब प्रकार के कराई बुद्धि के बेर है. मूर्ख तो समझदारियों की बातें नहीं पर मन की बातें प्रकट करने के लिए आनंदित होता है. Psalms 41 verse 1 and 1 to 4. Blessed is he who considers the poor. The Lord will deliver him in the time of trouble. The Lord will preserve him and keep him alive, and he will be blessed on the earth. You will not deliver him in the will of his enemies. The Lord will strengthen him in his bed. The Lord will strengthen him on his bed of illness, and you will sustain him on his sick bed. I said, the Lord will be merciful to me and heal my soul, for I have sinned against you. Isaiah 10 verse 34. He will cut down the thickets of the forest with iron, and Lebanon will fall with by the mighty one. Amen. Psalms chapter 139 verses 6. Such knowledge is too wonderful to me. It is high, I cannot attain it. Amen. Isaiah chapter 22 verses 1. And in that day says the Lord of hosts, the peg that is removed and put in the secured places will be removed and cut off, and the burden from it will be removed, says the Lord of hosts. Amen. Isaiah chapter 42 verse 13. The Lord goes out like a mighty man, like a man of war. He stirs up his zeal. He cries out, he shouts aloud, he shows himself mighty against his foes. Isaiah 60 verses 18. Violence shall no longer be in your land, neither wasting nor destruction within your borders. You shall call your walls salvation and your gates praise. Amen.
Matthew chapter 6 verses 24. No one can be slaves of two masters. He will hate one and love the other. He will be loyal to one and despise the other. You cannot serve both God and money. Isaiah chapter 9 verses 6. For unto us a child is given, and for unto us a child is born, and to us a son is given. And the government shall be upon his shoulders, and his name shall be called Wonderful, Counselor, Mighty God, Everlasting Father, and Prince of Peace. Amen. Isaiah chapter 60 verse 22. A little one shall be 1,000, a small one a strong nation. I, the Lord, will hasten it in its time. Philippians 4 verse Philippians 4 verse 6. For this is what the Lord says, do not be anxious about anything, but in every situation with prayer and petition present your request to God with thanksgiving, and the peace that transcends all understanding will guard your heart in Christ Jesus. 1 Samuel 2 verse 8. He raises the poor from the dust and the beggar from the ash heap to set them high among princes and make them inherit the throne of glory. For the pillars of the earth are of Lord's, and He has set the world upon them. Isaiah chapter 51 verses 5. My righteousness is near, my salvation has gone forth, and my arms will judge the people. The coastline will wait upon me, and on my arms they will trust. Praise Lord. Hallelujah. Praise Lord. Hallelujah. சாட்சி இருந்தா சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்ட். சாட்சி டெஸ்ட் பண்ணி இருந்தா சொல்லலாம். அந்நாட்டு பிரைஸ் லார்ட். சாட்சி ஏதாட்டு இருக்குதா? பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தரை காணிக்கை செலுத்துவோம். எல்லாம் எழுந்து நிற்போம். பாடல் இந்த வாரம் யார் பாடு வருது? பாபு இப்படி சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தெய்வ வல்லமை வந்தா உன்னை கொண்டும் எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தெய்வ வல்லமை வந்தா உன்னை கொண்டும் எல்லாம் நடக்கும். உன்னை கொண்ட அற்புதங்கள் நடக்கும். உலகமே உம்மை பார்த்து வியக்கும். உன்னை கொண்ட அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததொரு கூட்டம். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததொரு கூட்டம். நிழலில் தொட்டவுடன் வியாதி சொல்லாம போனதையா ஓடி. நிழலில் தொட்டவுடன் வியாதி சொல்லாம போனதையா ஓடி. ஆழத்துல கத்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தெய்வ வல்லமை வந்தா உன்னை கொண்டும் எல்லாம் நடக்கும். பிரைஸ் லார்ட். ஜெபமுன்னும் கொடுக்கப்பட்ட காணிக்கையை ஆசீர்வதிக்க முடியாத ஒரு ஜெபமுன்னும். பிரைஸ். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே தாண்டவரே நமக்கு நாள் காலை வேளையில ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வரும்படியாக ஹல்லேலூயா உம்மை ஆராதிக்கும்படியாக உம்முடைய காணும்படியாக தந்தை ஆண்டவரே எடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக
praise. Praise. ஆமென் ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கடந்த 3 மாதம் அற்புதமாக நடத்தி வந்தார். पिछले 3 महीने से परमेश्वर अद्भुत रीति से चलाया. 4ஆம் ஆண்டு காண செய்திருக்கிறார். ये चौथी महीने को देखने के लिए परमेश्वर ने अनुग्रह किया. हालेलुया हालेलुया. இந்த 4ஆம் மாதத்துல நம்ம பிள்ளைங்க புதிய கிளாஸ் போய் இருக்காங்க. ये चौथी महीने में हमारे बच्चे नया क्लास में गए हुए हैं. சில பிள்ளைங்க एग्जाम எழுதி கொண்டு இருக்காங்க. और भी कुछ बच्चों एग्जाम लिख रहे हैं. திரும்ப காலேஜுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. कुछ बच्चों कॉलेज के लिए तैयारी में हैं. தொடர்ந்து ஜெபத்துல வைங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். लगातार प्रार्थना में रखिए. परमेश्वर उनको आशीष करे. क्लाइमेट चेंज ஆறதுனால கொஞ்சம் நல்ல தண்ணி நல்லா குடிக்க முடியா கேட்டுக்கொள்கிறேன். ये वातावरण बदलते आ रहा है इसलिए अच्छा सा पानी पीने के लिए मांगते हैं. टीवी பார்க்காம मोबाइल பார்க்காம இருக்க வேண்டிக்கொள்கிறேன். ज्यादा मोबाइल टीवी देखने के लिए मना करता हूं. हालेलुया हालेलुया. அது பண்ணா அப்படிதான் எண்ணமெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. ऐसे करने के लिए आपका मन रहता है. நம்ம வேதத்தை நேசிங்க. बहुत ये इस कलाम को प्रेम रखिए. தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். प्रभु का आशीर्वाद को स्वीकार करेंगे. அது வழக்கம் போல நம்ம குட் ஃப்ரைடே ஆராதனை 15ஆம் தேதி இருக்கும். लगातार हमारा जो गुड फ्राइडे आराधना 15 तारीख होगा. வழக்கம் போல காலையில ஜெபம் இருக்கும். और लगातार मतलब हमारा प्रार्थना जैसे पहले करते थे எல்லாரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். सब लोग आने के लिए मांगते हैं. 17ஆம் தேதி ஈஸ்டர் ஆராதனை இங்க தான் இருக்கும். 17 तारीख ईस्टर आराधना यहीं पर ही होगा. வருடாந்திர கன்வென்ஷன் அக்டோபர் மாதம் இருக்கும். इसलिए मतलब उसके बाद जो अक्टूबर कन्वेंशन अक्टूबर महीने में 7, 8, 9 को होगा. நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். लगातार प्रार्थना कीजिए. सेवा को प्रभु आशीष करने के लिए. हालेलुया हालेलुया. தேவனுடைய வார்த்தையினரை கடந்து போவோம். प्रभु के वचन की ओर तरफ से जाएंगे. மீகா எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மீகா 6:8 छठावी अध्याय 8वीं वचन 6-8. நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். हे मनुष्य, वह तुझे बता चुका है कि अच्छा क्या है और यहोवा तुझसे इसे छोड़ और क्या चाहता है कि तू न्याय से काम करे और कृपा से प्रीति रखे और अपने परमेश्वर के साथ नम्रता से चले. மனத்தாழ்மையா இருக்க ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். नम्रता से चलने के लिए प्रभु आज्ञा देते हैं. கர்த்தர் சித்தமானால் வருகிற 16ஆம் தேதி ஞானஸ்நான ஆராதனை வைத்திருக்கிறேன். और आने वाला अप्रैल महीने में 16 तारीख को बपतिस्मा आराधना होगा. மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய பிள்ளைங்க எடுத்து முடியா கேட்டுக்கொள்கிறேன். मन फिराकर बपतिस्मा लेने जाते हैं वो बच्चे ले सकते हैं. கல்யாணபுரி சர்ச்சில் மேலே வச்சு ஞானஸ்நானம் இருக்கும். कल्याणपुरी कलीसिया में ऊपर छत में हमारा बपतिस्मा टैंक है उसमें होगा. அதனால எல்லாம் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். सब लोग आने के लिए मांगते हैं. ஞானஸ்நானம் எடுக்கிற பிள்ளைங்க உற்சாகம் வந்து எடுங்க. जो बपतिस्मा लेना चाहते हैं मन फिराकर उत्साह के साथ लीजिए. கர்த்தர் வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்குபடினால प्रभु के आगमन बहुत निकट है. ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவேசிவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. जल और आत्मा से जन्म नहीं लिया तो प्रभु का राज्य में प्रवेश नहीं कर सकते தேவராஜ்ய हैं. பிரவேசிக்கத்தக்கதான ஒரு முதல் படி கீழ்ப்படியா இருக்குது. प्रभु का राज्य में प्रवेश होने के लिए ये पहला जो है दीनता से उस आज्ञा को मानना है. உலகத்துல தேவன் உலகத்திற்கு ஒவ்வொரு ஜனங்களும் நன்மையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். परमेश्वर का प्रजा लोग हर एक जन प्रभु से भलाई की चाहते हैं. நன்மை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ये भलाई को हम कैसे पा सकते हैं? வேதம் சொல்லுது சிலுவை தான் நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. वचन कहता है क्रूस ही हमारे लिए भलाई देता है. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது நன்மையை சுதந்திரிக்க முடியும். क्रूस में चढ़ाए हुए यीशु मसीह की ओर तरफ से देखने से हमारे लिए भलाई
भलाई मिलती இன்னைக்கு है। அநேக வாழ்க்கை நன்மையை சுதந்திரிக்க முடியாம இருக்கிறாங்க. बहुत लोगों को जीवन में भलाई नहीं मिल रहा है। நன்மை வராத காரணமே भलाई इसलिए नहीं आ रहा है, சிலுவை நோக்கி பார்க்கல. क्रूस की ओर तरफ से नहीं அவர்கள் देखते நோக்கி हैं। பார்த்தார்கள், அவங்க முகம் வெட்கப்பட்டு போனதுல வாசிக்கிறோம். उनकी ओर तरफ से देखने वाले मुख और लज्जा नहीं देखते, वो प्रकाशन होती है। 6 அதிகாரம் 8 வசனம் சொல்லும் பொழுது 6वां अध्याय 8वां वचन कहता है, மனத்தாழ்மையை நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். परमेश्वर के साथ नम्रता से चलने के बिना और क्या प्रभु आपसे चाहता है? தேவன் நம்மட்ட கேட்கறதெல்லாம் தாழ்மை உள்ளவருக்கு நினைச்சு பார்க்கிறார். प्रभु हमसे यही चाहता है कि हम नम्रता से उनके सम्मुख में தாழ்மை हैं। உள்ளவருக்கோ தேவன் கிருபை அளிக்கிறான்னு जो வாசிக்கிறோம். दीन में रहने वाले के लिए वो अनुग्रह देता है। தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறவரா जो இருக்கிறார். नम्रता में रहने वालों को प्रभु ऊंचाई में करते हैं। தாழ்மைக்கு முன்னானது மேன்மை. जो नम्रता की आगे घमंड है। நம்ம மேன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா தாழ்மையோடு ஜீவிக்கணும். हम श्रेष्ठता को पाना है तो हमें दीन அவர் चाहिए। தேவகுமாரனாய் இருந்தும் கிறிஸ்து தன்னைத்தானே தாழ்த்தினார். वो पुत्र यीशु मसीह होने के बाद भी वो अपने पिता की बात की दीन में रहा। தாழ்த்தினால பிதாவின் வலது பாரசத்துல இயேசு கிறிஸ்து வீட்டு இருக்கிறார். वो दीनता में रहने के कारण पिता की दाहिने में जाके बैठ गया। பிதாவினை நம்ம கடந்து போக வேண்டும்னா தாழ்மையோடு இருக்க வேண்டும். पिता के पास हमें जाना है तो दीन बहुत मुख्य पूर्ण है। தாழ்மையில இருக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. वचन में लिखा कि दीनता में जो रहते हैं उनके ऊपर वो अनुग्रह को बढ़ाता கிருபை है। ஆசீர்வாதங்களை சொல்லலாம். अनुग्रह मतलब आशीर्वाद को बता सकते हैं। ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும்னா தேவ சமூகத்துல தாழ்மையா இருக்க வேண்டும். आशीर्वाद की जरूरत है तो प्रभु की उपस्थिति में दीन में पड़े रहना। யோசேப்பு வாழ்க்கையில பாருங்க தாழ்மையுள்ளவனா இருந்தான். यूसुफ का जीवन को देखिए वो दीन में रहा। யோசேப்பு நன்மை செய்கிறவனா இருந்தான். यूसुफ भलाई करने वाला था। நன்மை செய்கிறவனுக்கு நிறைய தீமைகள் வந்துச்சாம். जब भलाई करने वाले के लिए बहुत हानि भी पहुंचा। தீமை கூட நன்மையா கத்த மாற்றினார். परमेश्वर उसकी बुराई को भी वो भलाई में कर दिया। வாழ்க்கையில சில தீமைகள் வருதா? आपके जीवन में कुछ हानि आ रहा है। கர்த்தர் சமூகத்தில் தாழ்மையா இருக்கும் பொழுது आप प्रभु की उपस्थिति में मतलब दीन में रहते समय நன்மையாய் वो மாற்றுவார். दीन को भी वो भलाई में कर देता है। கர்த்தர் உங்க மேல் நினைவு கூர்ந்திருக்கிறார். प्रभु आपके ऊपर स्मरण करते हैं। அப்ப கர்த்தர் வந்துட்டாரே நம்ம சுபாவங்கள் எல்லாமே மாற வேண்டும். प्रभु आने से हमारा जो गुण बदल जाता है। யோசேப்போட கர்த்தர் இருந்தபடினால यूसुफ के साथ परमेश्वर था। அவர் செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். वो जो कुछ करता है वो सब में परमेश्वर आशीष दिया। இருக்கிறாரா? प्रभु आपके साथ रहते हैं। நீங்க செய்யற எல்லா காரியத்திலும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். इसका मतलब परमेश्वर आप जो कुछ करते हो उसमें सफलता पाते हो। கர்த்தர் வாய்க்க பண்ணுவாரா? प्रभु सफलता देखने किया। கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா? प्रभु आपके साथ है। எப்பொழுதெல்லாம் கர்த்தர் இருக்கிறார்? कब कब प्रभु आपके साथ रहते हैं? எப்பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்? कब कब प्रभु आपके साथ रहते हैं? எப்பொழுதும் இருக்கிறார். ஹalleluya. सर्वदा रहते हैं। பிதாவாகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், यीशु ने कहा இதோ நான் போகிறேன், मैं जा रहा நான் हूं। போன பின்பதாக मैं जाने के बाद உங்களோடு கூட இருக்க முடியாங்க तुम्हारे साथ रहने के लिए பரிசுத்தாவின் தேற்றவாளனை அனுப்புறேன் என்று एक சொன்னார். पवित्र आत्मा तसल्ली देने वालों को मैं भेजता ஆவியான हूं। நமக்குள்ள இருக்கும்போது प्रभु का पवित्र आत्मा हमारे साथ रहते அவர் समय சத்தியத்தில் நடத்துவார். वो सच्चाई मार्ग में மனுஷன் நம்மளை நடத்தக்கூடாது. चलाएगा। मनुष्य लोगों में பணம் चलाना நம்மளை नहीं, நடத்தக்கூடாது. पैसा में चलाना படிப்பு நம்மளை नहीं, நடத்தக்கூடாது. पढ़ाई हमें नहीं चलाना கர்த்தருடைய है, ஆவியான நடத்தணும். पवित्र आत्मा चलाना நீங்க है। அநேக வாழ்க்கையில படிப்பு நடத்துது, कई लोगों का जीवन में पढ़ाई चलाता है, பணம் நடத்துது, कुछ लोगों को पैसा அதனால चलाता है, தோல்வி மேல தோல்வி அடைகிறார்கள். इसलिए हार के ऊपर हार நீ देखते हैं। கர்த்தர் உங்களை நடத்தினா प्रभु आपको चलाया तो தோல்வி அடைய மாட்டீங்க. हार नहीं देखोगे। கர்த்தர் நடத்தும்போது வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். प्रभु आपको चलाते समय आप जय पाओगे। கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வந்த உடனே प्रभु हमारे जीवन पर आते से आने के बाद சுபாவங்கள் எல்லாம் மாறணும். हमारा स्वभाव में बदलाव எத்தனை आना பேருக்கு மாறி है। இருக்குது? कितने लोगों को स्वभाव बदला हुआ है? கர்த்தர் வந்தா எப்படி இருப்பீங்க? प्रभु आने से आप कैसे रहोगे? சொல்லுங்க. बोलिए। சகரி என்னப்பட்டவன் கர்த்தரை பார்க்க முடியாத வகை தேடி வந்தான். जकई व्यक्ति है यीशु को देखने के लिए आया। அவன் மரத்துல இருந்து யார் என்ன பார்க்க கூடாது என்று அவன் ஒளிந்திருந்தான். वो पेड़ के ऊपर बैठकर कोई भी मुझे नहीं देखना करके चुप के बैठा हुआ था। மரத்தண்டையில் வந்து சகையை சீக்கிரம் இறங்கி வா அப்படினார். यीशु मसीह ने उस पेड़ के पास आकर हे जकोई झट उतर के आ சகையை நான் உன் வீட்ல தங்க வேண்டும் என்று கேட்டார். हे जकोई मैं तेरा घर में आना चाहता हूं। வேற என்ன கேட்டார் சகையிட்ட? और क्या मांगा जकई से?
சகையிட்ட ஆண்ட இயேசு கிறிஸ்து என்ன கேட்டார்? जक्कई से यीशु मसीह ने और क्या मांगा? क्या நீ படிச்சிருப்பீங்கல்ல? आपने पढ़ाई किया ना? சகையவே சீக்கிரம் இறங்கி வா. हे जक्कई जट उतर कर உன் வீட்ல தங்க வேண்டும். मैं तेरा घर में रहना है. வேற என்ன கேட்டாரு? और क्या मांगा? ஒண்ணும் கேட்கல. कुछ नहीं मांगा. நீங்க இயேசு உங்க வீட்ல தங்கன்னு சொன்னா இயேசு என்ன கேப்பீங்க? आप यीशु आपका घर पे रहना है तो आपने क्या मांगा? இயேசுட்ட என்ன கேப்பீங்க? यीशु ने क्या मांगोगे? இயேசு தான் உங்ககிட்ட வந்து என்ன கேட்பாரு? यीशु आपके पास क्या मांगेगा? சொல்லுங்க இதாட்டும். बोलिए. அதெல்லாம் சொல்ல நேரமா இருக்கு பாஸ்டர். वो सारा बोलने के लिए टाइम है पास्टर. சகையை கேட்கும்போது जक्कई से पूछते समय இறங்கி வரான். जट उतर कर आया. இயேசு கேட்காமலே அவன் கொடுக்கறான். यीशु मसीह बिना पूछते ही उसने उठ कर देने लगा. ஆண்டவர் நான் அநியாயமா யார்ட்ட வாங்கியிருந்தா हे प्रभु मैं अन्याय रीति से किसी को நாலு लिया தனையா கொடுக்கற அப்படினா उसकी 4 गुना मैं वापस कर देता இயேசு हूं. கேட்டாரா? यीशु ने पूछा? இயேசு ஒண்ணும் கேட்கல. यीशु ने कुछ नहीं पूछा. இயேசு உன் வீட்ல தங்கறேன் அப்பான்னாரு. यीशु मैं तेरा घर पे आ रहा हूं बोला. உடனே அவன் வாழ்க்கையில இருந்த எல்லாவற்றையும் கொடுத்துட்டான். एकदम उसके जीवन में सब कुछ जो कुछ दे दिया. எங்கெங்கெல்லாம் அநியாயமான எல்லாம் திருப்பி கொடுக்கறான்டா. जगह जगह अन्याय रीति से लिए वो सारे में वापस कर देता. பொருள் இருக்கும் தண்ணி அவனுக்கு சமாதானம் கிடையாது. जब तक वो पैसा रहेगा मतलब सामान रहेगा तब तक இயேசு வந்த உடனே यीशु आने के बाद வீட்டுக்குள்ள போகல. अपना घर नहीं गया. போக முடியல. जाने से पहले ही வழியில இருக்கும்போது मार्ग में रहते समय சொல்றான் जक्कई के யார்ட்ட என்னன்னா எல்லாத்தையும் நாளத்திலே திருப்பி கொடுத்தது. जो कुछ मैंने अन्याय से कमाया वो सब कुछ मैं वापस कर देता. ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். वही प्रभु चाहते हैं. பணம் பொருள் ஆண்டவர் எதிர்பார்க்கல. पैसा संपत्ति को नहीं देखते. அவன் இயேசு அவன் வீட்ல தங்க போன உடனே यीशु उसका घर में जाके रहने के लिए வாழ்க்கையே மாறுது. उसका जीवन இயேசு உங்க வீட்ல வந்துட்டா यीशु मसीह आपका घर पे आ गया உள்ளத்துல வரும்போது आपके मन के अंदर आने से வாழ்க்கை சுபாவம் எல்லாம் மாறணும். आपके जीवन में रहने वाला गुण स्वभाव बदलना है. மாறுதா? बदलता है. மாறுதா? बदलता है. சொல்லுங்க மாறுதா மாறலையா? बोलिए बदलता இன்னும் है. மாறலையே. और अभी तक बदला மாறனா இப்படி இருக்க மாட்டீங்க. बदलने से ऐसे नहीं रहेंगे. எங்கேயோ போயிடுவீங்க. और कहीं चले जाओगे. அது கூட நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க பாஸ்டர். आप बोलते रहो पास्टर. நாங்க சிரிச்சிட்டே இருப்போம். हम हंसते रहेंगे. அல்லேலூயா சொன்னாலும் போவீங்க. एक हालेलुया भी नहीं बोलेगा. கேட்டாதான் சொல்லுவாங்க. हालेलुया बोलो करके बोलने से बोलेंगे. दिल्ली गवर्नमेंट बसல दिल्ली गवर्नमेंट के गाड़ी में टिकट எடுத்துட்டு போறோம். टिकट लेके जाते हैं. कंडक्टर ஒரு நாள் டிக்கெட் கேட்க மாட்டான். कंडक्टर कभी भी नहीं पूछते. உட்கார்ந்த இடத்துல இருப்பாரு அவரு. वो वही की वहीं बैठे. வேணும்னா வாங்கிக்கோ. टिकट चाहिए तो जाके ले लेना. नहीं है तो நிறைய கொடுப்பீங்க. और ज्यादा दोगे. கேட்க மட்டும் கொடுத்துருவீங்க. वो मांगने से पहले दे दो. தமிழ்நாட்டுல கூவி கூவி கொடுப்பான். जो तमिलनाडु में गाड़ी में बुला कर टिकट சொல்லுவாங்க टिकट சொல்லிக்கிட்டே இருப்பான். टिकट लो करके बोलते रहते हैं. 4 முறை முன்னே சுத்திட்டு வருவான். 4 बार वो गाड़ी में अंदर आगे पीछे चलते रहते हैं. நம்ம அப்படி கூவ கூடாதுங்க. हम ऐसे नहीं करेंगे. दिल्ली कंडक्टर மாதிரி மாறணும். हालेलुया. दिल्ली कंडक्टर जैसे बदलना. கேட்க மட்டும் கொடுக்க ஆரம்பிக்கணும். देर मतलब मांगने से पहले दे देना. இல்லனா ஒரு நாள் மாட்டிக்கிடுவோம். नहीं तो एक दिन दंड ले लेंगे. हालेलुया. हालेलुया. எப்படி அவன் டிக்கெட் எடுக்கலாம் வச்சுக்கோங்க. அவனுக்கு பிரச்சனை இல்ல. जैसे टिकट लो ना लो उसको कोई समस्या नहीं. பிரச்சனை இருக்கு. समस्या किसका है? வாங்காதவங்களுக்கு. हमारे अपने ऊपर. ஆண்டவர் வருகையில அப்படிதான். प्रभु के आगमन में நீங்க எப்பவுமே நல்ல ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லிக்கிட்டு अब இருக்கும்போது अभी से स्तुति आराधना करते रहोगे तो அங்க வரும்போது ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. यीशु के आगमन में बोलो करके बोलने की जरूरत नहीं. ஆட்டோமேட்டிக்கே சொல்லிட்டே இருப்பான். अपने आप मुंह खुलकर आएगा. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். वही प्रभु चाहता है. துதிச்சாலே உங்க வாழ்க்கை துன்பம் தானா ஓடி போயிடும். अब स्तुति करना शुरू करेगा तो सारे संकट भाग जाएगा. சகோதர வாழ்க்கையில சந்தோஷம் வந்தது என்னது? சகோதர வாழ்க்கையில சந்தோஷம் எப்போ வந்தது? जक्कई की जीवन में कब आनंद हुआ? இயேசு வந்த உடனே வந்துச்சு. यीशु आने से அது வரைக்கும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. तब तक उसके जीवन में शांति नहीं था. பொருள் எல்லாமே இருந்துச்சு. पैसा संपत्ति सब कुछ रहा. இயேசு வந்ததனால यीशु आने से நல்ல ரட்சிப்பு வந்துச்சு, சந்தோஷம் வந்துச்சு. उद्धार आया, आनंद आने लगा. ஆண்டவர் சொல்றார் இவனு ஆபிரகாமுக்கு குமாரன் என்று சொல்கிறான். यीशु मसीह ने कहा ये भी अब्राहम का पुत्र है. ஆபிரகாமின் குமாரன் எப்படி இருப்பான்? अब्राहम का पुत्र कैसा रहेगा? ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான். आशीष पाया हुआ संतान. ஈசாக் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ईसाक आशीष पाया. நீங்க आप சொல்லுங்க. आशीष पाए ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா மாறணுங்க. आशीष पाए हुए संतान है. ஆபிரகாம் காலத்தை போல பெரிய கொடிய பஞ்சம் வந்துச்சு. अब्राहम के समय पर हुआ अकाल दोबारा आने लगा. ஆபிரகாம் போனப்ப பயங்கர பஞ்சம் வரும் பொழுது अब्राहम के समय पर जो अकाल पड़ा था ஆபிரகாமை போல ஈசாக் அங்கங்க ஓடல. अब्राहम के समान ईसाक इधर उधर भटका नहीं. ஆண்டவர்ட்ட கேட்கும் பொழுது परमेश्वर से पूछा அதே தேசத்துல
उसी देश पर நூறத்தனைய கர்த்தர் ஆசீர்வதிச்சார். उसी देश पर बसकर रखा, इसलिए 100 गुना आशीष पाया। நமக்கு ஆசீர்வாதம் எப்போ வரும்? हमारा आशीर्वाद कब आएगा? இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம். जिस जगह पे हम रहते वहीं पर आशीर्वाद। நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டா போதுங்க. हम आधीन में रहने से அந்த काफी है। நன்மை நம்ம சுதந்திரிக்க उस முடியும். भलाई से हम तृप्त होंगे। அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நோக்கமே यीशु मसीह को क्रूस में इसलिए चढ़ाया நாம் गया, நன்மை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் हम भलाई प्राप्त करने के लिए கீழ்ப்படியணும். बात मानना है। இரண்டாவது दूसरा, நம்ம ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்தணும். हमारा हथियार को हमें उपयोग உங்களுடைய करना। ஆயுதம் எது? हमारा हथियार क्या है? बोलिए। 2 கொரிந்தியர் दूसरी कोरिन्थियों 10 அதிகாரம் 10वीं अध्याय 4 வசனம். 4 वचन। 2 Corinthians chapter 10 verse 4। எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவர்களாய் இருக்கிறது। क्योंकि हमारी लड़ाई के हथियार शारीरिक नहीं पर गढ़ों को उठा देने के लिए परमेश्वर के द्वारा सामर्थी है। நம்முடைய போர் ஆயுதம் எப்படிப்பட்டதா? हमारा हथियार कैसा है? மாம்சத்துக்குரிய கிடையாது, शारीरिक नहीं, தேவ பலனா இருக்கிறது। परमेश्वर का सामर्थ्य है। யாரோட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? आप किसके साथ युद्ध करते हो? சொல்லுங்க। बोलिए। சாத்தானோடவா? शैतान के साथ? பிள்ளைங்களோடவா? बच्चों के साथ? யாரோட? கணவனோடவா? पति के साथ? சொல்லுங்க, யாரோட யுத்தம் பண்றீங்க? किसके साथ आप युद्ध करते हो? யாரோட? சொல்லுங்க। बोलिए। வேலையோட ஓனரோடவா? नौकरी के ओनर के साथ? எங்க சொல்றாங்க? சொல்லுங்க। சொல்லுங்கப்பா। बोलिए। வாழ்ந்த மண்டலத்தை பொல்லாத ஆவியோட நம்ம யுத்தம் பண்ணணும்। आकाश मंडल में जो काम करता है दुष्ट आत्मा की क्रिया से हमें युद्ध करना। வாழ்ந்த மண்டலத்தை பொல்லாத எப்படி பார்க்க முடியும்? आकाश मंडल के दुष्ट आत्मा को कैसे देख सकते हैं? சொல்லுங்க। எப்படி பார்க்க முடியும்? कैसे देख सकते हैं? முழிக்கிறீங்க? உங்க விசுவாசத்தினால பார்க்க முடியும்। विश्वास के द्वारा देख सकते हैं। விசுவாசத்தினால ஜெயிக்க முடியும்। विश्वास के द्वारा हम जीत पाएंगे। தானியேல் ஜெபித்துக் கொண்டிருந்தார்। दानियेल प्रार्थना कर रहा था। உடனே பதில் வந்துச்சு। एकदम जवाब आया। அவன் கரத்துல வரத்தக்க उसका हाथ में 21 நாள் கழிச்சு தான் வந்துச்சான்। उसका जो प्रार्थना की जवाब है 21 दिन के बाद आया। 21 நாள் ஜெபித்துக் கொண்டிருந்தான்। 21 दिन तक वो प्रार्थना करता रहा। ஜெபம் பண்ணுவோம்। हम कितना दिन से प्रार्थना करना है? எத்தனை நாளைக்கு சொல்லுங்க? कितना दिन तक? 21 நாளா? 21 दिन तक? 51 நாளா? 51 तक? 101 நாளா? 101 दिन तक? சொல்லுங்க। बोलिए। அன்னைக்கு ஆவியானவர் வந்தாரு போயிட்டாரு। उन दिनों में पवित्र आत्मा आया चला गया। இப்பொழுது ஆவியானவர் अभी पवित्र आत्मा எங்க இருக்கிறாரு? कहाँ रहता है? நம்மளோட இருக்கிறார்। हमारे साथ ही रहता है। இருந்தா हमारे साथ रहने से உடனே பதில் உண்டாகும்। जब हम प्रार्थना करेंगे तभी जवाब मिलेगा। உண்டாகாதா? मिलता है नहीं मिलता है? உங்க விசுவாசத்தால ஜெயிக்க முடியும்। आपका विश्वास के द्वारा जय पाओगे। நம்முடைய போர் ஆயுதம் हमारा जो हथियार வாழ்ந்த மண்டலத்தை பொல்லாதவர்களை ஜெயிக்கணும்। जो आकाश मंडल में काम करते दुष्ट आत्मा से लड़ना है। விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும்। विश्वास आपके अंदर होना है। விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் சொல்லி இருக்கு। विश्वास के द्वारा धर्मी जन जीवित रहेगा। அப்ப உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா? आपके अंदर विश्वास है? வாழ்க்கையில ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் हमारे जीवन में हम जय पाना है तो பிள்ளைங்க வாழ்க்கை ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் हमारे என்றால் बच्चों की जीवन में जय पाना है तो விசுவாசம் இருக்கணும்। विश्वास की जरूरत है। விசுவாசத்தினால பெரிய காரியம் செய்ய முடியும்। विश्वास के द्वारा बड़ा काम कर सकते இயேசுவின் हैं। சீஷர்கள் ஒரு நாள் यीशु मसीह के चेले लोग एक ஒரு दिन வியாதி குணமாக்க முடியாம இயேசுட்ட வராங்க। एक बीमारी व्यक्ति को चंगाई कराने के लिए लेकर आए हैं। அப்புறம் அந்த இவங்களால கூடாம போயிடுச்சு அப்படிங்கறாங்க। चेलों से नहीं हुआ करके बोल रहे இயேசு हैं। கிறிஸ்து வந்த உடனே यीशु मसीह के पास आने से கடுகளை விட உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? तेरे अंदर राई के दाने के समान भी विश्वास नहीं है। இந்த சாதி பிசாசு ये जाति की दुष्ट आत्मा உபவாசத்தினாலும் उपवास के ஜெபத்தினாலும் प्रार्थना के போகாதுன்னாரு। अलावा नहीं जा सकता அப்புறம் है। ஜெபம் மெயினா வேணும்। हमारे लिए प्रार्थना जरूरी है அப்புறம் உபவாசம் இருக்கணும்। और उपवास भी करना है। மாசத்துல எத்தனை நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றோம்? महीने में हम कितना दिन उपवास करके प्रार्थना करते हैं? ஹலோ, உங்ககிட்ட தான் கேக்குறேன்। आप लोग से पूछते हैं மாசத்துல எத்தனை நாள் உபவாசம் போட்டு ஜெபிக்கிறீங்க? महीने में कितना दिन उपवास करके प्रार्थना करते हैं?
இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. आज से एक निर्णय लीजिएगा. வாழ்க்கையில ஆசீர்வாத தடை காரணம் நீங்க தான். आपकी जीवन में उपवास की मतलब आपके जीवन में आशीर्वाद की रुकावट आप ही है. குடும்பத்தோடு உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க. महीने में एक बार कम से कम परिवार समेत बैठकर उपवास करके प्रार्थना करें. நேரமே இல்ல பாஸ்டர் சொல்லாதீங்க. समय नहीं है मत बोलो. சுத்தி பார்க்க நேரம் இருக்குது. घूमने के लिए समय मिलता है. देहरादून போறதுக்கு நேரம் இருக்குது. काम करने के लिए जाने के लिए समय मिलता है. देहरादून जाने के लिए समय मिलती है. पिकनिक போக நேரம் இருக்குது. पिकनिक जाने के लिए समय मिलती है. ஒரு முறை குடும்பத்தோட உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க. महीने में एक दिन मतलब परिवार समेत बैठकर प्रार्थना करो. எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்கும். आपके विरोधित काम के सारे युक्तियों को प्रभु तोड़ेगा. ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் आप जय पाना है तो உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. उपवास करके प्रार्थना करो. உபவாசம் பண்ணி எப்படி தான் பஸ் ஜெபம் பண்ணலாம்? पास्टर जी उपवास करके कैसे प्रार्थना करेंगे? வேதம் வாசிப்பு ஜெபம் வேதம் வாசிப்பு அப்படி ஜெபம் பண்ணிட்டே இருங்க. प्रार्थना करना बाइबल वचन पढ़ना आत्मा में भरकर रहना. உபவாசம் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்ட்ட கேட்க வேண்டாம். उपवास प्रार्थना करके प्रार्थना करते समय आप प्रभु से कुछ मांगो. அது வேணும் இது வேணும் கேட்காதீங்க. हे प्रभु ये दे दो वो दे दो मत बोलो. தேவ பலனை பெற்றுக்கொள்ளுங்க. परमेश्वर का सामर्थ्य தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. परमेश्वर का ज्ञान को पालो. கூட கொடுக்கப்படும். वो सब कुछ आपके साथ साथ बनी रहेगी. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது அந்த यीशु मसीह அந்த வியாதிக்காரனுக்கு சொல்லும்போது वो जो बीमारी व्यक्ति के लिए प्रार्थना करते समय இவனை விட்டு பிசாசே போ அப்படினாரு. हे दुष्ट आत्मा इसको छोड़कर चले जाओ करके உடனே போயிடுச்சு. एकदम चला गया. यीशु मसीह प्रार्थना किया. அந்த நேரம் ஜெபம் பண்ணாரா? उसी समय पर वो प्रार्थना करा? இல்ல. नहीं. இயேசு என்ன சொன்னாரு? यीशु ने क्या कहा? பிசாசே வெளியே போ அப்படினாரு. हे दुष्ट आत्मा इससे छोड़ के चला உடனே பிசாசு போயிடுச்சு. एकदम दुष्ट आत्मा चला गया. நம்மள போய் பிசாசு சொன்னா हम जाके क्या कहते हैं? பிசாசு என்ன சொல்லும்? दुष्ट आत्मा क्या कहेगा? நீ போறியா நான் விரட்டு வாங்கும். तुम जाएगा तुझे मैं भगा दूं. நம்ம ஜெபிக்கிறதே இல்லையே. क्योंकि हम प्रार्थना करते नहीं. இயேசு கிறிஸ்து ராம் முழுதும் ஜெபம் பண்ணாரா? यीशु मसीह रात पूरा प्रार्थना किया. ஜெபம் பண்ணாரு. भोर के समय पर उठकर प्रार्थना किया. மலைக்கு போய் ஜெபம் பண்ணாரு. भोर के समय पर पहाड़ पर चढ़कर प्रार्थना किया. दिन पूरा सेवा किया. அவர் ஜெபம் பண்ண யாருமே பார்க்கல. वो प्रार्थना करने का समय कोई नहीं देखा. அதனால தான் பிசாசு பயந்து ஓடுது. इसलिए दुष्ट आत्मा डर कर भाग रहा है. ஜெபிக்கிற ஜெபவீரனா இருந்தார். वो प्रार्थना का वीर है. அவர் ஜெயில் அந்த சிலுவையில் அடிக்கப்படுறதுக்கு முன்னதாக वो क्रूस में जाने से पहले ஜெபிச்சு கொண்டிருக்கும்போது பிடிச்சிட்டு போனாங்க. वो प्रार्थना करते समय आकर पकड़ कर ले गए. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. चेले सब सो रहे थे. ஆண்டு ஒரு மணி நேரமா ஜெபிக்க கூடாதுங்கறாங்க. प्रभु कहते हैं कि 1 घंटा मेरे साथ तुम प्रार्थना नहीं कर सकता है. குமாரனை பிடிக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சுங்கறாரு. जब पुत्र को पकड़ने का समय आ चुका है. ஆனாலும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். फिर भी वो प्रार्थना करता रहा. என்னுடைய சித்தம் இல்ல. हे प्रभु मेरी इच्छा नहीं है. சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். तेरी इच्छा के लिए अर्पण करता हूं. சித்தமான அந்த பாத்திரம் நீங்கட்டுனாரு. तेरी इच्छा के तो ये कटरा निकलना है तो निकल जाए. विश्वासनाले उपवासनाले जबितान वासी. प्रार्थना के द्वारा उपवास के द्वारा विश्वास के द्वारा प्रार्थना किया. இன்னொன்னு போராயுதம் हमारा हथियार வசனம். प्रभु का वचन. வசனத்தை வச்சு ஜெயிக்கணும். वचन से मैं प्रार्थना करना है. वचन படிச்சீங்களா? वचन पढ़ा? उपवास ஜெபம் யாருமே பண்ணல. उपवास कोई भी नहीं करते हैं. और वचन படிச்சீங்களா? वचन पढ़ा? அதே கம்மி தான். वो भी कम है. எப்ப வசனம் படிப்போம்? कब वचन पढ़ते हैं? சொல்லுங்க. बोलिए. எல்லாரும் சொல்ல ஒரு சிலர். कुछ लोग. எப்படி? எப்ப वचन படிப்போம்? कब वचन पढ़ते हैं? நீயோட தேவை வந்துச்சு வசனம் படிப்போம். कुछ जरूरत है तो तब वचन पढ़ते हैं. அப்படி படிக்கவே படிக்காதீங்க. ऐसे मत पढ़िए. தினந்தோறும் படிங்க. प्रतिदिन पढ़िए. நன்மை கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் படிங்க. चाहे भलाई मिले ना मिले पढ़ लीजिएगा. அந்த வசனம் உங்களுக்குள்ள இருக்கும்போது ये वचन तेरे मन में रहते समय பிரச்சனை என்ற ஆயுதம் வரும் பொழுது जो समस्या एक संकट आते समय வசனத்தை வச்சு ஜெபிக்க முடியும். वचन से हम युद्ध कर सकते हैं. ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் आप जय पाना है तो தேவ வசனமாகிய சர்வாயுத ஆயுதத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். प्रभु का वचन का जो सारे मतलब तीरों को हमें अपने जीवन पर पहन कर रखना. வசனம் கேடகத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். सत्य वचन को मैं पकड़ कर रखना है. அதான் யோவானும் பேதுரும் தேவாலயத்துக்கு போகும் பொழுது इसलिए पत्रोस और யோவான் परमेश्वर का भवन में जा रहे थे. அவங்க பிரசங்கம் பண்ண போல वो प्रचार करने के लिए नहीं गए. போனாங்க. किस लिए गए? ஜெபம் நேரமாகி ஜெப வேலைக்கு போறாங்க.
प्रार्थना की समय है, उस प्रार्थना के लिए भवन में गए। பண்ணும்போது அற்புதம் நடக்கல, वो प्रचार करते समय अद्भुत नहीं हुआ। போற நேரத்திலே प्रार्थना करने के लिए जा रहे थे, என்ட்ரி பண்ணும் பொழுது जब भवन की अंदर जाने के समय அப்பதான் அவன் பிச்சை கேக்குறவன் கேக்குறான், वहां पर एक व्यक्ति भीख मांग रहा है, ஆட்டு கொடுப்பாங்களா, कुछ मिल जाएगा क्या? பேதுரு யோவான் சொல்றாங்க, पत्रोस यूहन्ना कहते हैं, என்ன சொல்றாங்க, क्या कहा? என்னிடத்தில் இருக்குது நான் கொடுக்கிறேன், जो कुछ मेरे पास है उसको मैं देता हूँ। ஒரு நாள் இவங்க பேதுரும் யோவானும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க, एक दिन पत्रोस और यूहन्ना भाग रहे थे। கர்த்தருடைய வசனம் அவங்களுக்குள்ள இருந்ததனால, अभी प्रभु का वचन उसके अंदर रहने के कारण கர்த்தருடைய நாசன இயேசு நாமத்தால எழுந்து நடங்கறாங்க। नाज़रेती यीशु के नाम से तो उठकर चल करके कहने लगे। वचन உள்ள இருந்ததனால ये वचन अंदर रहने के कारण அவனை உயிர்ப்பித்ததுங்க। वो वचन उसको जिलाने लगा। பிரச்சனைகளுக்கு விடுதலை வர வேண்டும் என்றால், आपकी समस्या को छुटकारा चाहिए तो தேவனுடைய வசனம் வெச்சுக்கொள்ளணும்। प्रभु का वचन से प्रार्थना करना है। वचन இருக்குதா? वचन रहता है। பாருங்க 119ஆம் சங்கீதத்துல भजन संहिता 119 में நீங்க எல்லாம் எத்தனை வசனம் இருக்குது? कितना वचन है? 176 176 வசனம் இருக்குது। 100 मतलब பிரமாணம் கட்டளையா இருக்கும்। आज्ञा व्यवस्था नियम और आज्ञा है। அது கர்த்தருடைய வசனம் சொல்லி இருக்கும்। वो प्रभु का वचन कहता है। இந்த வசனத்தை நீங்க கைக்கொள்ளும் பொழுது, इस वचन को हम पालन करते பிரமாணங்களை समय, கைக்கொள்ளும் போது आपकी व्यवस्था को पालन करते समय हम जय पा सकते हैं। वचनத்தை ஒழுங்கா படிங்க। इसलिए इस वचन को ठीक से पढ़ लो। படிக்க முடியாதவங்க, जो जितने लोग पढ़ना लिखना नहीं आता, காது இருக்குது, सुनने के लिए कान है। எல்லார் கையில ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்க। अभी सबका हाथ में स्मार्टफोन है। அழகா நிறைய யூடியூப்ல என்ன போட்டுருக்காங்க, வசன வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்குது। वचन का वॉइस रिकॉर्डर है। கண்ட பிரசங்கத்தையும் கேட்காம, जो कई मतलब गलत उपदेश सुनने से पहले வெறும் வசனத்தையே கேட்டுக்கிட்டு இருங்க। सिर्फ इस वचन को आप सुनते रहो, பெரிய மேன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள उसी முடியும்। से बड़ी श्रेष्ठता देखोगे। வசனம் உங்களை உருவாக்கக்கூடியதா இருக்கு। ये वचन आपको बनाएगा। கடைசி நாட்களில अंतिम समय पर கள்ள உபதேசக்காரர்கள் புறப்பட்டு வந்திருக்காங்க। झूठे उपदेशक लोग उठकर आए हैं। கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை வஞ்சிப்பாங்க। ज्यादातर जो मतलब ज्यादातर जो उनकी लोगों को वो भरमाने करते हैं। தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், जो चुने हुए लोगों को भरमाएंगे, कलीसिया में जाने वालों को भरमाएंगे, இழுத்து கொண்டு वो खींच रहे हैं अपने நம்ம சபையில ஒரு குடும்பத்தை கூட்டி போயிருக்காங்க। हमारा कलीसिया में एक परिवार चला गया। எவ்வளவு சொல்லிட்டோம், कितनों भी हम समझा दिया, எவ்வளவு உபதேசம் பண்ணி இருக்கிறோம், बहुत उपदेश मिला हुआ है, எவ்வளவு நன்மை பெற்றிருக்காங்க சபை மூலமா। उतना कलीसिया के द्वारा बहुत भलाई भी पाए हुए हैं। போயிட்டாங்க, लेकर चले गए। விட்டுட்டு போறவங்க யாருக்கு நஷ்டம்னா, किसके लिए ये नष्ट है? போனவங்களுக்கு தான் நஷ்டம்। जितने लोग गए उन्हीं के लिए नष्ट है। எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், बहुत समझा दिया है। கேட்கல, இப்படி வஞ்சிக்கிற வருவார்கள், ऐसे झूठे लोग उठकर आएंगे, அவங்க வேதத்தை தான் பேசுவாங்க, वो भी वचन को ही बोलेंगे, அவங்க பைபிளை பத்தி தான் பேசுவாங்க, वो भी बाइबल के बारे में நம்ம बताएंगे। பைபிள் மாதிரி அவங்க வேற ஒரு பைபிள் வச்சிருக்காங்க। हमारा बाइबल जैसा है उनका बाइबल अलग है। அந்த மாதிரி ஆளுகள் நம்ம குடும்பத்துல வந்து நம்மள வந்து தர்க்கி பண்ணி நம்மள மாட்ட கூடாது। ऐसे उपदेश को लाकर हमें पटकने के लिए काम करेंगे। நிறைய வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, बहुत गलत काम कर रहे हैं, ஜாக்கிரதையா இருக்கணும்। इसलिए आपको चौकस रहना है। வசனம் ஒழுங்கா படிச்சா, इसलिए इस वचन को ठीक से आप पढ़ेगा तो அவன் ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியும்। आप जय पा सकते हैं। அந்த சகோதரி போன பின்பதாக वो सिस्टर जाने के बाद இன்னொரு சகோதரி வீட்டுக்கு एक और सिस्टर का घर में வந்திருக்காங்க। आए हुए थे। வந்துட்டு சிஸ்டர் நீங்க உங்க பேர் இதானா? आपका नाम ये है करके पूछा। उन्होंने बोला 10 நிமிஷம் பேசனாங்க। अब 10 मिनट आपसे बात करना है। என்ன பேச போறீங்க நாங்க? क्या बात करना है? बाइबल வச்சி, बाइबल के बारे में। அவங்க சொல்லிட்டாங்க, उन्होंने बोला ஏன் டைரக்ட்டா பைபிள் இருக்குது, मेरे पास ऑलरेडी बाइबल है, ஏன் பேசிக்கிட்டு இருக்காரு, मेरे से प्रभु बात करते हैं, आप बोलने की जरूरत नहीं। அறியாதவங்களுக்கு போய் சொல்லுங்க, जो जितने लोग यीशु को नहीं जानते उनके पास जाकर बोलिए, ऐसे बोलकर भेज दिया। அப்புறம் அந்த ரெண்டு பேர் வந்தவங்க போயிட்டாங்க। वो दो लोग आए थे, वो चले गए। கடைசி நாட்கள்ல अंतिम समय पर காலம், भरमाने के लोग, சபை விட்டு சபை போறது, कलीसिया छोड़कर कलीसिया जाना, சபை விட்டு இந்த மாதிரி கள்ள உபதேசங்கள் வந்து झूठा उपदेशक लेकर आके மாற்ற ஜனங்க வந்து கொண்டு இருக்காங்க। आपको बदलने के लिए நீங்க आएंगे, அதுல சிக்கிக் கொள்ளாதீங்க। आप उसमें जाके फंसना नहीं। அது அவங்க வசனம் என்ற ஆயுதம் உங்களுக்குள்ள இருக்கும்போது, इसलिए वचन का हथियार पहन कर रहते समय அவங்ககிட்ட பேசுறாண்டு உங்ககிட்ட பேச மாட்டாரா? उनसे जो बात किया वो प्रभु आपसे भी बात करेगा। பேசற பேச மாட்டாரா? बात करेगा नहीं करेगा? நிச்சயமா பேசுவார், जरूर बात करेगा। அப்படிதான் मेरा ஒரு நாள் மோசே கர்த்தர் சந்திச்சார்। एक दिन मूसा से परमेश्वर मिला। இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த முடிய உன்னை அனுப்புறேன் அப்படினாரு। मूसा से कहने लगा कि इस्राएल को अगवा करने के लिए तू उठकर चल। அவன் என்னால முடியாது, वो कहता है मेरे से नहीं होगा, யாரையாட்டு அனுப்புங்க அப்படினா, और किसी को भेजिए। உன்னை ஆண்டவர் கோபப்பட்டு एकदम परमेश्वर गुस्सा होकर
உனக்கு வாயாக ஆரோனை வைத்திருக்கிறேன். तेरे लिए मुंह बनाकर अरुण को मैं भेजूंगा. ஆரோன் வருவான் உன்னை சந்திக்க அப்படினா. अरुण आएगा तेरे पास मिलने के लिए. அதே மாதிரி இவங்க குடும்பத்தோடு கிளம்பி வராங்க. ऐसे वो परिवार समेत निकल कर आया. மோசே, मूसा, மனைவி, शिपोरा, 2 பிள்ளைங்க, 2 बच्चे. எத்தனை பேரு? कितने लोग हैं? 4 பேரும் எகிப்து தேசத்துக்கு வராங்க. 4 लोग मिद्यान को छोड़कर मिस्र में आने लगे. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க முடியா வராங்க. इस्राएल को छुड़ाने के लिए आए. மோசேட்ட தான் ஆண்டவர் பேசினாரு. मूसा से परमेश्वर बात किया. மனைவி பிள்ளைங்களை கூட்டி வரான். क्यों वो अपने बीबी बच्चों को लेकर आ रहा है? சொல்லுங்க. बोलिए. குடும்பத்தோடு ஊழியம் செஞ்சாங்க. परिवार समेत सेवा किया. திரளான ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொண்டாங்க. बहुत लोगों को लेकर आने के लिए. அப்ப பாருங்க வந்து ஆண்டவர் அவங்களோட பேசி கொண்டு வராரு. परमेश्वर उनसे बात किया. அந்த நேரத்துல ஆண்டவர் ஆரோன்ட்ட பேசுறாரு. आरोन से भी परमेश्वर बात किया. மோசே வந்து கொண்டு இருக்கிறார். तेरा भाई मूसा आ रहा है. சந்திக்க போ அப்படிங்கறாரு. उससे मिलने के लिए तो उठकर चल. ஆரோன் என்ன சொல்லணும்? आरोन क्या बोला था? मैं भाई हूँ. தம்பி. वो मेरा छोटा भाई है. எங்களெல்லாம் விட்டு 40 வருஷம் போய்ட்டான். वो हमें छोड़ के 40 साल जा चुका நான் எப்படி சந்திப்பேன் அப்படி சொல்லல. उससे जागने के लिए मैं क्यों जाऊं? அவன் சந்தோஷமா சந்திக்க புறப்பட்டான். ऐसे नहीं बोला, उसने उठकर आनंद से गया. பார்த்த உடனே मूसा को देखने से தலை குனிந்து வணங்கினானா. वो सर झुकाकर दंडवत किया. कौन? மோசேயை விட 3 வயசு மூத்தவன். मूसा से 3 साल बड़ा हारून है. हारून 83 वयसु हारूनुக்கு. हारून का 83 இவனுக்கு 80 வயசு. इसका 80 उम्र है. 3 வயசு மூத்தவன் தான். 3 साल को बड़ा उम्र. கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே परमेश्वर का वचन आने से அவனை தழுவி அவனை வெல்கம் பண்ணி கூப்பிடுறான். उसको दंडवत करके उसको प्रणाम करने लगा. கர்த்தர் சொன்ன வார்த்தைலாம் சொல்றாங்க. परमेश्वर का वचन सब कुछ बोला. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக புறப்பட்டு வராங்க. इस्राएल को छुड़ाने के लिए दोनों चले गए. பாருங்க அவங்க வசனம் தான் அவங்களை உயிர்ப்பித்தது. वचन उनको जिलाया. மோசேயோட பேசின கர்த்தர் मूसा से तो बात किया, ஆரோனோடையும் பேசுவார். हारून से भी बात करेगा. நான் பேசுற வார்த்தை मैं जो बोलता हूं உங்ககிட்ட கர்த்தர் பேசணும். तुम आपसे भी बात அது करेगा. தியானம் பண்ணாலும் பேசுவாரு. आप ध्यान करेगा तो बात அதுக்கு நம்ம करेगा. செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கணும். उसके लिए हमारा कानों का में कतना करना है. அப்ப நம்ம ஆயுதம் எப்படி? हमारा तीर कैसा है? விசுவாசம், विश्वास, உபவாச ஜெபம், उपवास, அப்புறம் வசனம் और वचन. இந்த இருந்தா நம்ம ஜெயம் பெற்றுக்கலாம். ये तीनों रहने से हम जय पाएंगे. இல்ல பாஸ்டர் பணத்தை வச்சு नहीं पास्टर जी पैसा से படிப்பு வச்சு पढ़ाई से ஒண்ணுமே முடியாது. कुछ नहीं होगा. உங்களுக்கு தேவ வசனம் இருந்தா போதும். आपके अंदर परमेश्वर का वचन रहना है, प्रार्थना रहना है. செய்யறதுக்கு எல்லா ஞானத்தையும் கிருபை ஆண்டவர் தருவார். वो सब कुछ कराने के लिए परमेश्वर अपना ज्ञान करेगा. மூணாவது, तीसरा, உங்கள் சரீரத்துல आपका शरीर में சிலுவையை சுமக்கிற பிள்ளைகளா மாற வேண்டும். क्रूस को उठाने वाला बनना है. நீங்க சிலுவை சுமக்குறீங்களா? आप क्रूस उठाते हो. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலுவை உண்டு. हर एक जन को एक एक क्रूस அந்த है. சிலுவை நீங்க தான் சுமக்கணும். उस क्रूस को हमें खुद उठाना அந்த है. சிலுவை சுமக்க வேண்டும்னா உங்களுக்கு வசனம் இருக்கணும். हमें क्रूस को उठाना है तो वचन रहना है. பாருங்க 2 கொரிந்தியர் புத்தகம் दूसरी कोरिन्थियों की किताब 4 அதிகாரம் 4 अध्याय 10 वचனம் 10वीं वचन. 2 Corinthians chapter 4 verse 10. हम यीशु की मृत्यु को अपनी देह में हर समय लिए फिरते हैं कि यीशु का जीवन भी हमारा देह में प्रकट हो. இயேசுவின் மரணத்தை எங்கள் சரீரங்களில் சுமந்து கொண்டு வருகிறோம். यीशु की मृत्यु को अपनी ही देह में हर समय लिए फिरते हैं. இயேசு மரித்தார் எனக்காக. यीशु मरा मेरे लिए. எனக்காக உயிர்த்தெழுந்தார். मेरे लिए वो जी उठा. எனக்காக மீண்டும் வருவார். मेरे लिए वो दोबारा आएगा. அப்படி ஒவ்வொரு நாளும் இயேசு சரீரத்தை சுமக்கிறவங்களா வரணும். ऐसे हर समय प्रतिदिन हमारा देह पर उनका मृत्यु को उठा कर रहना है. शरीरமாய் वचन நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். यीशु की जो क्रूस की वचन को हमारा शरीर में हमें लेना है. இயேசு எப்படி சிலுவை சுமந்து தீர்த்தார்? यीशु मसीह कैसे क्रूस उठाकर गया? वो வந்து பாவத்தை ஜெயித்தார். पहले वो पाप को मतलब नष्ट किया. रोमर 6:4 வாசிப்போம். रोमियो पत्रिका 6वीं अध्याय 4 वचन. रोमियो 6:4. अतः उस मृत्यु का बपतिस्मा पाने से हम उसके साथ गाड़े गए, ताकि जैसे मसीह पिता की महिमा के द्वारा मरे हुओं में से जिलाया गया, वैसे ही हम भी नए जीवन की सी चाल चले. மரணத்துக்குள்ளான கிறிஸ்துவோடனே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். मृत्यु के द्वारा
हम मसीह के अंदर दफना गए எப்படி हैं। இயேசு மரித்தாரோ जैसे यीशु मसीह मरा, மரித்து பாவத்தை ஜெயித்தார். मरकर उसने पाप से जय पाया। அவர் பாவம் செய்யல, उन्होंने पाप नहीं நம்முடைய किया, பாவ அக்கிரமங்களுக்காக हमारे पाप अधर्मों அவர் के लिए சிலுவையில் அறையப்பட்டார். वो क्रूस में चढ़ाया गया। அப்ப அவர் சிலுவை நிமித்தமாக उसकी क्रूस के निमित्त பாவத்தை முற்றிலுமாக அழித்து போட்டுக்கிறார். पापों से पूरी तौर से उसने मतलब नष्ट कर நம்ம दिया। சிலுவையில் அறையப்பட வேண்டும், हम क्रूस में चढ़ाना நம்ம है, பாவத்தை நிவர்த்தியாக்க வேண்டும். हमारा पापों से हमें छुड़ाई அப்ப पाना நம்ம है, கொடுக்கப்பட்ட சிலுவை சுமக்கணும். हमें दिया वो क्रूस को हमें उठाकर जाना है। எல்லாரும் சிலுவை வச்சிருக்கீங்களா? सबके पास क्रूस है। அடுத்தவங்க சிலுவை சுமக்காதீங்க, அடுத்தவங்க சிலுவையை, दूसरों को क्रूस को मत உங்க उठाइए, சிலுவை நீங்க சுமக்கணும். हमारे लिए दिया गया क्रूस को उठाना है। ஒவ்வொருத்தருக்கும் சிலுவை கொடுத்திருக்கிறார். हर एक जन को एक एक क्रूस मिला அந்த हुआ பழைய है। ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சிலுவை அடிக்கப்படும் பொழுது जो पुराने नियम में मतलब यीशु मसीह क्रूस में जाते समय அந்த சிலுவை வந்து ஒரு மரணத்தை கொடுக்கிற ஒரு சின்னமா இருந்துச்சு. वो क्रूस है एक श्रापित होने का एक चिन्ह। இயேசு என்னைக்கு உயிர்த்தெழுந்தாரோ जिस दिन यीशु मसीह जिलाया गया, அந்த மரணமாகிய அந்த சிலுவை वो मृत्यु के द्वारा वो क्रूस ஜெயமாக விழுங்கப்பட்டது. हमारे लिए विजय होने का कारण हुआ। உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலுவை இருக்குது. हर एक जन का अपने अपने जीवन में एक एक அந்த क्रूस சிலுவை है, நீங்க தான் சுமக்கணும். वो क्रूस को हम ही उठाना है। அந்த சிலுவை சுமக்க வேண்டும் என்றால் वो क्रूस को हम उठाना है तो விசுவாசம் இருக்கணும், विश्वास रहना है, ஜெபம் இருக்கணும், प्रार्थना रहना है, வசனம் இருக்கணும். वचन रहना அப்பதான் है, சிலுவை சுமக்க முடியும். तभी क्रूस उठा पाएंगे। அநேகர் வாழ்க்கை சிலுவை சுமக்கிறதே இல்ல. बहुत लोग अपने जीवन का क्रूस को नहीं उठा रहे சிலுவை हैं। சுமக்கிறது பாக்கியம். क्रूस उठाना एक हमारे लिए धन्य विषय है। தவச நாட்களில ये लेंथ डेज में அப்ப சிலுவை சுமப்பாங்க, तब क्रूस उठाते அந்த हैं, சிலுவை இல்ல. वो क्रूस नहीं। அனுதினமும் சிலுவை சுமந்து வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும். प्रतिदिन क्रूस उठाकर हम जय पाते हुए जाना है। அந்த சிலுவை தான் நமக்கு ஜெயம் கொடுக்கக்கூடியதா இருக்குது. एक क्रूस ही हमें जय देता है। ஏற்கனவே சொன்னேன், पहले से मैंने ரோம बताया, நாட்டு அரசன் रोम राजा அவன் மரித்த பின்பதாக मरने के बाद அவனுடைய தளபதியும் அவனுடைய மகனும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. उसको सेनापति और उसका बेटा दोनों युद्ध करने लगे। தளபதி சொல்றான், நான் தான் ராஜாவா மாறுவேன்னு சொல்கின்றான். उसका सेनापति कहने लगे मैं हूँ राजा बनूंगा। ஆனா அவங்க அம்மா சொன்னாங்க, ராஜாவுடைய மனைவி சொல்றாங்க, लेकिन जो राजा का बीबी रानी कहने लगी இயேசு வெற்றி பெற்றுக்கொண்டார், यीशु ने जय पाया, நான் ரகசிய கிறிஸ்தவளா இருக்கிறேன், मैं गुप्त में प्रभु का மகனே चेली நீ हूँ, ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், इसलिए बेटा तुम भी जय पाना है तो, தளபதியை ஜெயிக்க வேண்டும் என்றால் इस सेनापति से तुम्हें युद्ध சிலுவை करके சின்னம் जय எடுத்துட்டு पाना है போகிறார். तो சிலுவை சின்னம் क्रूस को उठाकर चल। அவ கொண்டு போகும்போது उसने वो क्रूस उठाकर அவன் जाते தளபதி समय தோற்று போனான். वो उसका सेनापति हारने लगा। ஜெயிச்சதுனாலதான் वो हारने के ये जो बेटा जय होने के कारण இன்றைக்கு ரோம நாட்டுல ரோமங்கத்துல சபை உருவாச்சு. आज रोमन कंट्री में वहां पर एक रोमन कैथोलिक चर्च शुरू हुआ। அத எல்லாம் விக்கிர கோயிலாம் அடிச்சு போட்டு सारे मूर्ति पूजा को मार डालकर அவன் இயேசுவின் சிலுவை வச்சு அவன் கும்பிட ஆரம்பிச்சான். वहां पर यीशु को क्रूस को रखकर वहां पर चर्च शुरू हुआ। அது இன்னைக்கு ரோமங்கத்துல சபையா இருக்குது. इसलिए वो रोमन कैथोलिक चर्च बन गया। பெந்தகோஸ்து சபை ஆரம்பத்துல இருந்து இருக்குது. शुरुआत में ही बेंटिकोस्ट இயேசு चर्च था। கிறிஸ்து என்னைக்கு உயிர்த்தெழுந்து 50 நாள் வந்துச்சோ यीशु मसीह जी उठाकर 50वां दिन जिस அந்த दिन நாள் था பெந்தகோஸ்து சபை உண்டு. उस दिन से बेंटिकोस्ट कलीसिया शुरू 50 हो நாள் गया। வந்து அபிஷேகம் இறங்குனதுனால जो 50वां दिन में पवित्र आत्मा उतरने के அப்ப कारण வந்து பெந்தகோஸ்து சபைன்னு சொல்லிட்டாங்க. तब से वो पेंतेकोस्ते कलीसिया शुरू நம்ம हुआ। பெந்தகோஸ்து சபை இல்ல, हमारा कलीसिया पेंतेकोस्ते कलीसिया உயிர்த்தெழுந்த है, இயேசுவின் சபை. जो ஹalleluya. जिलाया हुआ यीशु की यीशु कलीसिया। उठिरंदार। यीशु मसीह जिलाया அவர் गया, வரப்போகிறார். वो आने वाला है। அந்த வருகைக்கு ஆயத்தமாக உள்ள சபையா மாற வேண்டும். वो उनके आगमन में जाने वाला हम कलीसिया मनवाटी बनना सभा मार है। வேண்டும். हमारा दुल्हन कलीसिया बनकर रहना है। மனவாட்டி எதிர்கொண்டு போவதா இருக்கணும். दूल्हा के सामने जाने वाले दुल्हन कलीसिया அப்ப होना है। இயேசு மரணத்தின் மூலமா பாவத்தை ஜெயித்தார். यीशु मसीह मृत्यु के द्वारा सारे पापों को नष्ट किया। எபிரேயர்ல சொல்லும்போது மரண பயத்தை நம்மளை விட்டு நீக்கினாராம். इब्रानी पत्रिका में लिखा हमारा मृत्यु का भय को उसने निकाल दिया है। மரணத்தை பத்தி எத்தனை பேருக்கு பயம்? कितने लोगों का मृत्यु के बारे में भय है? बोलिए, ஏன் பாஸ்டர் பேசுறீங்க? क्यों पास्टर बोलते हो? மரணம் நம்மளை ஜெயிக்க முடியாதுங்க. मृत्यु हमें जय नहीं कर सकता। மரணம் வந்துட்டா பரலோகம் நம்ம போவோம். मृत्यु आने से हम स्वर्गराज जाएंगे। அது சந்தோஷமா இருக்கணும். आनंदित से जाना है। என்ன மரிக்க போறோம்? एक दिन मरना ही உலகத்துல இருந்த உபத்திரம் தான். ये संसार में रहने समय तक हमारे लिए எப்ப बदलूंगा। மரிச்சாலும் தேவனை மகிமைப்படத்தக்கதா जब भी हम मरेंगे परमेश्वर का नाम महिमा होने की। மரணம் வந்து பாவத்தின் மேல சாபத்தின் மேல அதிகாரம் கிடையாது.
मृत्यु के कारण हमारा पाप अधर्म के ऊपर उसके लिए मतलब जय नहीं है। हम ஜெயம் பெற்றுக்கொண்டவர்களா கடந்து போறோம்। हम जय पाकर उठ जाना है। மரணத்தில் ஜெயித்தான் வாசிக்கிறோம்। यीशु मसीह सारे मृत्यु से जय पाया करके देखते हैं। நீங்களும் மரணத்தை ஜெயிக்கணும் வேணும்। आप और हम भी मृत्यु से हमें जय पाना है। ஜெயம் கொள்றவனுக்கு இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடல்ல பங்கு கிடையாது। जो जय पाता है उसके लिए दूसरी मृत्यु की आग की सागर में मृत्यु की सागर में हमारे भाग नहीं है। हम मृत्यु की सागर में नहीं जाके गिरेंगे। हालेलुया சொல்லுங்க। हालेलुया। நாங்க போயிருமா? सभी கேட்டு போனா கஷ்டம்। इतना दिन प्रचार सुनने के बाद भी आप चले गए तो मुश्किल आप अच्छा नहीं है। பரலோகம் போக வேண்டும்। हम स्वर्गराज जाना है। இயேசு மரணத்தை ஜெயித்தாரு। यीशु मसीह मृत्यु से जय पाया। மரணத்தின் மூலம் பாவத்தை அழித்தாரு। मृत्यु के द्वारा सारे पापों को नष्ट किया। அந்த மரண பயத்தை எடுத்தாரு। वो मृत्यु के भय को हटा दिया। அடுத்து ஜீவனை கொடுத்தாராம்। उसके बाद उसने जीवन दिया। அப்ப நமக்கு ஜீவன் பெற்றிருக்கிறோம்। हम जीवन प्राप्त किए हुए लोग हैं। கிறிஸ்துக்குள்ள நம்மளோட இருக்கணும்। ये जीवन नया जीवन के साथ प्रभु के साथ रहना है। அப்போ உங்க சரீரத்துல இயேசு சுமக்கும் பொழுது आपके शरीर में यीशु को सहते समय जीवனை பிறப்பிக்கிறவளா மாற வேண்டும்। जीवन को देता है। ஒரு வசனம் வாசிங்க 2 கொரிந்தியர் 4:12 வாசிங்க। दूसरी कोरिन्थियों 4 अध्याय 12वीं वचन। 2 कोरिन्थियंस चैप्टर 4 वर्स 12। इस प्रकार मृत्यु तो हम पर प्रभाव डालती है और जीवन तुम पर। இப்படி மரணமா எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பேலன்ஸ் செய்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குது। जीवन मतलब मृत्यु और मृत्यु के द्वारा हम जीवन हमसे पाते हैं। அப்ப மரணத்தின் மூலமாக ஜீவன் பலன் கொடுக்கக்கூடியதா இருக்குது। मृत्यु के द्वारा हम बल पाते हैं। அப்ப இயேசு நம்ம சரீரத்துல இயேசு சிலுவை சுமக்கிறவளா மாற வேண்டும்। यीशु मसीह को हम अपने देह पर उठाकर चलना है। கடைசியாக சிலுவையில நம்ம வெற்றி பெற்றுக் கொள்ள முடியும்। आखिर में हम क्रूस में जय पाते हैं। அப்ப சிலுவையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் क्रूस से जय पाना है तो விசுவாசம் இருக்க வேணும்। विश्वास रहना है। உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா? आपके अंदर विश्वास है? விசுவாசம் எப்படி இருக்கணும்? உலகத்தை ஜெயிக்கிறதா மாற வேண்டும்। ये विश्वास इस जगत से जय पाना है। मार्क 15:39 वासिंगे। मरकुस सुसमाचार 15वीं अध्याय 39वां वचन। मरकुस चैप्टर 15 वर्स 39। அவர் இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டார்। यीशु मसीह जीवन प्राण छोड़ दिया। அந்த நேரத்துல இந்த சேவகர்கள் சொல்றாங்க, उस समय पे सेवक कहते हैं, என்ன சொல்றாங்கன்னா, क्या कहने? இவர் மெய்யாகவே தேவகுமாரன், सचमुच में ये परमेश्वर का पुत्र है। அது வரைக்கும் சிலுவை அடிச்சிட்டு தான் இருந்தாங்க। तब तक वो क्रूस में उनको मार डाल रहे थे। யார் ஜீவனை விடும்போது சொல்லிட்டு விட மாட்டாங்க। कोई भी जीवन छोड़ते समय बोलकर नहीं छोड़ते। அடுத்து என்ன பண்ணுவாங்க? சாவும் பொழுது मरने से पहले அவங்க காலை அடிச்சு முறிப்பாங்க। उनका जो पांवों को मारकर उनका हड्डियों को तोड़ते हैं। கால் ஒடிஞ்சன்னா வெச்சுக்கோங்க, हड्डी टूट गया तो சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது वो क्रूस में रहते ரத்தம் எல்லாம் போயிடும், सारे लहू बह देता है, மேல் மூச்சு வாங்க முடியாது। वो उनका मतलब आग भरकर सांस लंबी सांस ரத்தம் இல்லாட்டாலே மூச்சு வாங்க முடியாது। जो लहू नहीं तो भी वापस सांस नहीं ले पाते, செத்துருவாங்க, ऐसे वो मर जाएंगे। இயேசு சாவும் பொழுது लेकिन यीशु मसीह ऐसे मरते समय பிதாவுக்கு தன் ஆவியை ஒப்புவித்தார்। वो पिता के पास अपने आत्मा को सौंपने लगा। விசுவாசம் உலகத்தை ஜெயிச்சதா वो இருக்குது। विश्वास हमें रहता है। அந்த நூற்றுக்கு அதிபதி பார்த்து वो सूबेदार कहता है, மெய்யாகவே இவன் தேவனுடைய மனுஷன், सचमुच में ये मनुष्य परमेश्वर का पुत्र है, தேவகுமாரன் என்று ஒப்பு ये கொடுத்தான்। परमेश्वर का पुत्र करके कहने लगा। இயேசு கிறிஸ்து யாரை நினைக்கிறோம்? हम यीशु मसीह के क्या सोचते हैं? தேவகுமாரன் நினைக்கிறோமா? परमेश्वर का पुत्र सोचते हैं? தேவகுமாரன் நினைச்சிட்டா परमेश्वर का पुत्र सोच लिया तो விசுவாசம் உயிர்ப்பிக்கிறதா மாறும்। आपका विश्वास आपको जिलाएगा। நம்ம अनेक நேரங்களில் விசுவாசம் எப்படி கண்டு விசுவாசிக்கிறோம்। कई बार हम लोग देखकर विश्वास करते यार मारे? हैं। किसके द्वारा? किसके समान? நம்ம ஒரு ஊழியக்கார் மாதிரி। हमारा गांव का जो दास के समान। யாரு? நம்ம ஒரு ஊழியக்கார் யாரு? हमारा गांव का दास कौन है? தோமா। थॉमस। அவர் சொன்னாரு, वो कहते ஆண்டவரே விரல போட்டு திரும்ப குத்தாம விசுவாசிக்க மாட்டான்। जो यीशु मसीह के पंजरे में मैं उंगली डालकर देखूंगा तब मैं विश्वास அது करूंगा। கண்டு விசுவாசம்। वो देखकर विश्वास அவனை தான் ஆண்டவர் அனுப்புனாரு। उसको यीशु ने भेजा। இந்தியாவுக்கு போட அனுப்பிச்சாரு। तो इंडिया में भेजा, ரொம்ப தூரத்துல அனுப்பிச்சாரு। बहुत दूर में भेज दिया। இங்க வந்து நல்ல ஊழியம் செஞ்சாரு। यहाँ पर आकर अच्छा सेवकाई किया। அவர் மட்டும் வரலன்னா वो यहाँ पर नहीं आने से நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம்। हम उद्धार नहीं पाते हैं। அவர் தான் முத இயேசுவின் சீடனாக ஊழியம் செஞ்சார்। वही यीशु मसीह का पहला चेला है यहाँ पर आया।
கண்டு விசுவாசிக்கிறவனுக்கு देखकर जो विश्वास தூரமான இடத்துல அனுப்புனாராம். दूर स्थान दे दिया है. ரெண்டாவது दूसरा காணாமல் விசுவாசிக்கிற பாக்கியம் வந்து अनदेखी विश्वास करना है. நம்ம எப்படி हम कैसे ஏசு எப்படி இருப்பாரு? यीशु मसीह कैसा रहेगा? படத்துல பார்த்தலாம் சொல்லக்கூடாது. जो पिक्चर में देख के नहीं बताना. ஏசுனா படம் நடிச்சாங்க. यीशु का समान वो लोग एक्टिंग किया है. 6-7 பேர் நடிச்சாங்க. 6-7 लोग एक्टिंग करने लगे. ஏசுனா மாதிரி நடிச்சாங்க. यीशु जैसा ऐसे होगा करके. ஒரு சில செத்து போயிட்டாங்க. उसमें से बहुत लोग मर गए. ஒரு சில இயேசுக்கு ஊழியம் இருக்காங்க. कुछ लोग यीशु के लिए सेवा भी कर रहे हैं. पिक्चर நீங்க வணங்காதீங்க. ये पिक्चर को आप पूजा मत करो. அடையாளமா வச்சு இது பண்ணனும். हम एक चिन्ह बना के रखा है. வசனத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. वो लोग यीशु का वचन को प्रचार कर रहे हैं. வசனமாய் சிலுவையை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. वो वचन की क्रूस को बता रहे हैं. கண்டு விசுவாசிக்க கூடாது. इसलिए हम देखकर विश्वास காணாமல் விசுவாசிக்கணும். अनदेख में विश्वास करना है. ஒரு வசனம் வாசிங்க. லூக்கா 23 அதிகாரம். लूका 23वां अध्याय 42 वचனம். 42वां वचन. लूक चैप्टर 23 वर्स 42. இருக்குதா? யார் சொன்னது? कौन बोल रहा है? யார் சொன்னது? किसने बताया? கள்ளன். कुकर्मी. கள்ளன் என்ன சொல்றான்? कुकर्मी क्या कहता है? தேவரின் ராஜ்யத்தில் வரும்போது हे प्रभु आप राज्य में आते समय எல்லாரும் அடிச்சு கொலை பண்றாங்க இயேசுவை. सब लोग उसको मारकर क्रूस में डाले हुए हैं. கள்ளனுக்கு ஒரு உணர்வு வந்துச்சு. वो डाकू को एक महसूस आया. ஆண்டவரே நீ ராஜ்யத்தில் வரும்போது हे प्रभु आप अपने राज्य में जाते समय நினைத்தல் என்று சொன்னான். मुझ पर स्तुति लेना. நீ ராஜ்யத்தில் வரும்போது நினைக்க சொன்னார். जब आप स्वर्गलोक में जाओगे तब मुझे स्तुति लेना. என்ன சொன்னாரு? यीशु ने क्या कहा? ராஜ்யத்தில் வரும்போது இல்லப்பா. जो स्वर्गराज जाते समय नहीं. என்னோடு பரதேசில் இருப்பாய். आज ही तू मेरे साथ स्वर्गलोक में होगा. இன்றைக்கு அவனுக்கு விடுதலைங்க. आज ही छुटकारा. அந்த மரணம் அவனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. वही मतलब उसको छुटकारा मिला. நான் கவலைப்பட்டேன். अभी तक मैंने काम किया. வேதனைப்பட்டேன். अभी तक मैं निंदा सका. இப்பொழுது நான் பிதாவோட கூட இருக்க போறேன். अब मैं पिता के साथ रहूंगा. पिता परमेश्वर का पुत्र के साथ रहूंगा. वो विश्वास अनदेख में विश्वास. हमारा विश्वास कैसा है? कंडा देख के நீரே சிலுவை அடிக்கப்பட்டிருக்கிறீர். आपको ये क्रूस मिल गया. எனக்கு எப்படி கிடைக்கும்? फिर मुझे क्या मिलेगा? இரண்டாவது கல்ல மாதிரி இல்ல. दूसरा डाकू जैसे नहीं. ரெண்டு கல்ல ஒரு கல்ல மனம் திரும்பினா. ये दो डाकू में से एक व्यक्ति सुधर गया. நம்ம எந்த கல்லனா இருக்கிறோம்? हम कौन सा डाकू है? சொல்லுங்க. बोलिए. கேட்க மட்டும் சொல்லாதீங்க பாஸ்டர். आप सवाल मत पूछिए पास्टर. आप कुछ सरमन देते जाइए. இன்னொரு வசனோட வாசிப்போம். एक और वचन 15:43 वचனம். 15वीं अध्याय मरकुस 15वीं अध्याय 43वां वचन. 15:43. अरमीतिया का रहने वाला यूसुफ आया जो महासभा का सदस्य था और आप भी परमेश्वर के राज्य की बात जोता था. இல்ல இன்னொரு வசனம் சாரி அந்த வசனம் சொல்றேன். இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்துட்டு போகும்போது यीशु मसीह जब क्रूस लेकर जा रहे थे ஒரு கீழே விழுந்துட்டாரு. एक बार वहां पर वो नीचे गिर गया. ஒரு சீசன் வந்து என்ன அந்தரங்க சீசன் வந்து वहां पर एक गुप्त चेला அரிமத்தியா சீசன் சொல்றாங்க. अरिमतिया का यूसुफ அந்த அந்த என்ன பண்ண இயேசு சிலுவை சுமக்கிறவனா இருக்கான். जब यीशु मसीह का क्रूस को उठाकर वो जा रहा है அந்தரங்க சீசனாக இருக்கான். वो गुप्त में प्रभु का चेला था. கண்டு விசுவாசிக்கிறோம். देखकर विश्वास करते हैं. காணாமல் விசுவாசிக்கிறோம். अनदेख में भी विश्वास करते हैं. अंतरंगமா இருந்து விசுவாசிக்கிறோம். गुप्त में भी उसमें विश्वास करते हैं. அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிறதா இருக்கு. वो विश्वास इस जगत से जय पाता है. இயேசு சிலுவையில விசுவாசம் நமக்குள்ள வரணும். ऐसे यीशु का जो विश्वास हमारे अंदर आना है. 6 மணிக்குள்ள இயேசு அடக்கம் பண்ண வேண்டும். 6 बजे के पहले उनको अंतिम संस्कार करना है. அந்த நாள்ல இயேசு கல்லறை கிடையாது. इसलिए यीशु का उस दिन कब्रिस्तान नहीं था. பணக்காரனுடைய கல்லறை கிடைச்சது இயேசு கிறிஸ்து. बहुत मतलब धनवान का कब्रिस्तान मिला. பாருங்க ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது यीशु को आराधना करते समय இல்லன்னு சொல்ற இடத்துல கூட जो नहीं है करके जगह से भी கொடுக்கிறதுக்கு ஆண்டு 1000 கரங்களை தெளிப்பித்தார். हमारे लिए देने के लिए हजारों हाथों को बलवंत करता है. நம்ம விசுவாசம் கர்த்தர் மேல இருக்கணும். हमारा विश्वास प्रभु के ऊपर रखना. கர்த்தர் மேல விசுவாசம் இருந்தா प्रभु के ऊपर विश्वास रखते समय கரங்களை எழுப்பி தருவார். देने वालों को हाथ को प्रभु बढ़ाएगा. சிலுவையை சுமக்கிற பிள்ளைகளா மாற வேண்டும். क्रूस को उठाने वाला होना है. இயேசு சிலுவையில தொங்கின நிமித்தம் यीशु मसीह क्रूस में
चढ़ाया गया, நம்மட்ட என்ன வாங்குறாருன்னா हमारे लिए क्या मिलेगा? நன்மை சுதந்திரிக்க முடியும், भलाई को हम प्राप्त करेंगे। போர் ஆயுதங்களை விசுவாச ஆயுதம், हथियार विश्वास की हथियार उठाने के, शरीरத்துல சிலுவை சுமக்கிற பிள்ளைகளா மாற வேண்டும்। हमारे देह पर यीशु की क्रूस को प्रतिदिन सहने के लिए, சிலுவை மேல விசுவாசம் உள்ளவங்களா மாற வேண்டும்। क्रूस के ऊपर हम जय पाने के लिए, அப்பொழுது நம்ம ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியும்। तभी हम जय पाएंगे। எல்லாரும் போய் ஜெபிக்க போறோம், हम सब मिलकर प्रार्थना करने जा रहे हैं। इस अप्रैल महीने में நடத்துங்கப்பா, मुझे चलाइए परमेश्वर, சுமக்கதக்க கிருபை கொடுங்கப்பா। ये क्रूस को उठाने के लिए எல்லாம் அர்ப்பணித்து வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம்। सभी मुंह खोल कर सुना वचन के लिए धन्यवाद देते हुए क्रूस को प्रतिदिन उठाकर चलने के लिए आप मदद करिए करके सब हालेलुया हालेलुया हालेलुया। இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்। இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்। சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே। இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்। இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்। எல்லாம் அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுவோமா? सब प्रभु का आत्मा अर्पण करेंगे। இயேசு சிலுவையில் தொங்கும் நிமித்தம் यीशु मसीह क्रूस में चढ़ने के कारण மனத்தாழ்மையோடு கற்றுக்கொள்ள वो வேண்டும்। दीन से रहने लगा। நம்முடைய போராயுதம் தேவனுடைய வசனமா இருக்க வேண்டும்। उन हमारा हथियार प्रभु का वचन होना चाहिए। அனுதினமும் நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை சுமக்கிறவங்களா மாற வேண்டும்। प्रतिदिन हमारे लिए दिया हुआ क्रूस को उठाकर चलना है। சிலுவை சுமக்க வேண்டும்னா நமக்குள்ள விசுவாசம் வர வேண்டும்। क्रूस को उठाना है तो हमारे अंदर विश्वास बढ़ना है। விசுவாசிக்கிறவன் பதறான்னு சொல்லப்பட்டிருக்கு। जो विश्वास करते वो घबराता नहीं। இந்த மாதத்துல வேண்டிய எல்லா வார்த்தைகளும் நன்றி செலுத்துறோம்। हे यीशु मसीह इस महीने का सारे वचन के लिए धन्यवाद देते हैं। நடக்க எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பீராக। इस महीने में जो हो रहा है सारे मीटिंग को तेरे हाथ में देते हैं। எல்லா படிப்புக்கார எல்லாவற்றையும் கரத்துல ஒப்பு हमारे बच्चों की पढ़ाई की विषय सारे विषय को காரியங்களா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே। हालेलुया हालेलुया। कॉलेज காரியங்களா कॉलेज विषय के लिए हम धन्यवाद देते हैं। எல்லா காரியம் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்। सारे कामों को प्रभु तेरे हाथ में समर्पण करते हैं। பாரத்தை வைத்து पिता आपके ऊपर हम सारे बोझ कर रखकर ஓடும்படியாக विश्वास में दौड़ने के लिए ஒவ்வொருத்தன் கிருபை தருவீராக। हर एक जन को अनुग्रह दीजिए। कुटुंबमा பேர் பேர் ஆசீர்வதிப்பீராக। जो प्रभु प्रति जन को और परिवार समेत आशीष करें। வெயில் காலத்துல மேக ஸ்தம்பமா இருந்து பாதுகாத்துக் கொள்வீராக। जैसे प्रभु इस धूप के समय पर आप ही हालेलुया बादल के खंभे बनकर रखिए। எல்லா தீமைகளை கொலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும்। सारे बुराई से हमारे बच्चों को हटा कर रखिए। மீண்டும் தேவ தாழ்த்து अर्पण செபிக்கிறோம்। दोबारा तेरे हाथ में पूरी तरह से सौंपते हैं। यीशु नामத்தில் பிதாவே। यीशु मसीह के नाम से मांगते हैं खुदावंद। आमेन आमेन। आत्मावे कतरे स्तोत्री, मुल्लमे बसनामदे स्तोत्री, आत्मावे कतरे स्तोत्री, கர்த்தர் சகல வரங்களை மறவாதே। ஆமென்। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனின் அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்யமும் பசுவாங்களோடும் இயேசு கிறிஸ்து வரை மட்டும் என்றும் இருப்பதாக। ஆமென் ஆமென் ஆமென்। அல்லேலூயா स्तुति महिमा हमेशा यीशु मसीह को देंगे। அல்லேலூயா स्तुति महिमा हमेशा यीशु मसीह को देंगे। हालेलुया 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 हालेलुया
बहुत तक साफ किया, हमको बचा लिया। हालेलुया स्तुति महिमा हमेशा यीशु मसीह को देंगे। हालेलुया स्तुति महिमा हमेशा यीशु मसीह को देंगे। हालेलुया 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 हालेलुया। ஒருவர் प्रिय दर्शकों, हम विश्वास करते हैं कि ये सभा आपके लिए आशीर्वाद का मूल बना और ज़्यादा आराधनाओं को देखने के लिए हमारे YouTube चैनल को सब्सक्राइब कीजिए। हमसे संपर्क करने के लिए हमें lahiroyministries@gmail.com पर मेल कीजिए। हमसे वार्तालाप करने के लिए आप 9717841777 में कॉल कीजिए। प्रभु आपको आशीषित करें।